வணக்கம் மக்களே, வட லண்டன் நாஸ்டல் தமிழ் பாட்காஸ்டின் இன்னும் ஒரு எபிசோடுக்கு உங்களை அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் வரவேற்கிறோம். இது நம்மளுடைய எபிசோட் 283 அண்ட் 283 எபிசோட நம்ம இன்னைக்கு பார்க்க போகுது. பர்ன்லியோட அவே போய் தர்மடி அடிச்சு 5-0 வின் பண்ண கேமோட ரிவ்யூ தான் பண்ண போறோம். ரிவ்யூ இன்னைக்கு பண்றதுக்கு ரெண்டு ஃபெமிலியர் ஃபேஸ் வந்திருக்காங்க, கூடவே புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு. எஸ், இன்னைக்கு நான் அருண் என் கூட ஜாயின் பண்ணிருக்கிற மிச்சம் 3 பேர். புதுசா வந்திருக்கிற ஆயுஷ் ஃப்ரம் நியூயார்க். வெல்கம் டு தி ஷோ ஆயுஷ். வணக்கம். வணக்கம். நம்ம யூஸ்வல் இப்ப கிட்டத்தட்ட வந்து நம்ம ரிவ்யூக்கு ரெகுலர் ஆயிட்ட லலித் ஃப்ரம் ஸ்காட்லாந்து. வணக்கம் லலித். வணக்கம் ப்ரோ. அண்ட் ஸ்ரவன் கடைசி நேரத்துல ப்ரோ யாரும் இல்லைன்னா நான் வந்து உங்களை காப்பாத்துறேன் ப்ரோன்னு சொல்லிட்டு காப்பாத்துறதுக்காக நம்மள வந்து ஜாயின் பண்ணிருக்கேன். ஜெர்மனிலையும் ஜாயின் பண்ணிருக்கிற ஸ்ரவன். வணக்கம் ஸ்ரவன். வணக்கம். நன்றி. ஸோ மக்களே, எஸ், இது வரைக்கும் பயங்கரமா சப்போர்ட் பண்றீங்க நம்ம பாட்காஸ்ட்டை. 1150 சப்ஸ்கிரைபர்ஸ் வரைக்கும் போயிருக்கோம். பட் பத்தலைங்கிற மாதிரி தான் சொல்ல தோணுது. இதை விட ஜாஸ்தியா போகணுங்கிறது தான் ஒரு ஆசை. அண்ட் ஹோப்ஃபுல்லி நாங்கள் கொடுக்குற கான்டென்ட் உங்களுக்கு பிடிச்சி அந்த ஜாஸ்தியா எந்த நம்பர் அடிக்கணும்னு எதிர்பார்க்குறோமோ அங்கே கொண்டு போய் விடுறதுக்கு நீங்க உதவி பண்ணுவோங்கிற நம்பிக்கையோட எபிசோட் ஸ்டார்ட் பண்ணுவோம். தேங்க்ஸ் லாட் ஃபார் ஆல் த சப்போர்ட். அண்ட் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் பண்ணுங்கள், பண்ணினவர்கள் மற்றவர்களுக்கு இதை கொண்டு பேசியிருங்க. ஸோ எஸ், எபிசோட்குள்ள போயிடுவோம் கைஸ். ஆயுஷ், இது வந்து யூஸ்வலா நான் சொன்ன மாதிரி ஆர்கானிக்கா பண்ற ஒரு விஷயம். பட் உங்களுக்கு ஆல்ரெடி நான் ஒரு வார்னிங் கொடுத்ததுனால மறுபடியும் சொல்லுமே, நாங்கள் வந்து வி புட் ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் இன் ஸ்பாட் ஃபர்ஸ்ட் டைம் வர்றப்போ. ஸோ உங்களை இருந்தா ஸ்டார்ட் பண்ண போறேன். நீங்க சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் தாட்ஸ் ஆன் த கேம். 5-0 ஒரு வின்னு, பர்ன்லியாவே போயிட்டு. இது எக்ஸ்பெக்டட் தானா? நீங்க 5-0ன்னு எதிர்பார்த்தீங்களா, இல்ல இன்னும் கொஞ்சம் அடிச்சிருக்கலாம் தோணுதா? கொஞ்சம் நெக்கலா பேசுவோம். 5-0 எக்ஸ்பெக்ட் பண்ணல கண்டிப்பா. ஆனா கம்ஃபர்டபுளா இருக்கும்னு கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணேன். போன வாரம் அந்த வெஸ்ட் ஹாம் செமையா அடிச்சோம் அவங்களையும். அண்ட் எனக்கு மெயினா கோயிங் இன் டு த கேம் ஐ வாஸ் வரிட் அபவுட் இன்ஜுரிஸ். ஏன்னா கொஞ்சம் ஏர்லியா இருந்து நான் இந்த லிவர்பூல் கேம் பார்த்தேன். அங்க வந்து ஜோட்டா காட் இன்ஜர்ட், ஆலிசன் ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி. அது வந்து நான் வந்து ஆக்சுவலா இப்போ சாம்பியன்ஸ் லீக்கும் ஆரம்பிக்க போறது. வி நீட் ஆர் கீ பிளேயர்ஸ். ஸோ எனக்கு மெயினா வின் கண்டிப்பா கிடைக்கும்னு கண்டிப்பா யோசிச்சேன். ஆனா யாரும் இன்ஜர் ஆகக்கூடாதுன்னு பார்த்தேன். அண்ட் ஸோ நோனஸ் வேற அடிபட்டு போய் படுத்துட்டான். எனக்கு அதான் ஒண்ணுமே புரியல. நான் FPL வேற வந்து -4 வாங்கி ஜோட்டா உள்ள கொண்டு வந்து சந்தோஷமா இருந்தேன். எவன் கோல் போட்டாலும் ஜோட்டா கோல் போடுவான்டா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்தேன். அதுல சாலா வேற இருந்துச்சுல்ல ஆப்ஷன். நான் சாலாலாம் வரமாட்டான், எப்படி இருந்தாலும் ஜோட்டா தான் ஆடுவான்னு கொண்டு வந்தேன். சேர்த்து வச்சு அடிச்சானுங்க அதுக்கு. பட் பாவம், தட்ஸ் வெரி சேட். இன்ஜுரி, யாருக்கும் இன்ஜுரி வரணும்னு யாரும் விரும்புறது கிடையாது. பட் லைக் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்தா, என்னதான் டைட்டில் ரேஸ்ல ஒரு ஹெல்ப் பண்ற மாதிரி இருந்தாலுமே players getting injured is not fun. That's definitely true. So yeah, go on. Sorry. அதான். ஸோ தட் வாஸ் அ வெரி பேட் இன்ஜுரி ஃபார் ஜோட்டா. அது பார்க்கறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. கர்டிஸ் ஜோன்ஸ் வேற இன்ஜர் ஆனா. ஸோ PCL சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன ஃபுல் டீடைல்ஸ் தெரியல. PCL. ஆமா, ஆனா யாராவது ஸ்ட்ரெச்சர்ல போனா ரொம்ப கஷ்டமா இருக்கும் பார்க்க. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அண்ட் ஐ வாஸ் ஹோப்பிங் நம்மளுக்கு ஒன்றும் இன்ஜுரி ஆகாது, நல்லது. அண்ட் அந்த 3-0 அப்புறம் நிறைய பேர் சாக்கா ஹேட்ரிக் வேணும்னு சொல்லுவாங்க. நான் வந்து இல்லடா, தூக்கடா, இப்போ கொஞ்சம் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. வென்ஸ்டே கேம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த வாரம் கூட நியூ காசல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்கள சப்ஸ்டியூட் பண்ணேன். ஓடகார்ட் கூட ஹோப்ஃபுல்லா சப்ஸ்டியூட் பண்ணுவாங்கன்னு யோசிச்சேன், ஆனா பண்ணல. ஆனா ஹி இஸ் கேப்டன் ரன்னிங் த டீம். ஸோ ஓவரால் நோ இன்ஜுரி, ஸோ விச் இஸ் குட். ஸோ ஓவரால் நல்ல கேம் இன் தி எண்ட். ரைட். லலித், நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் 11 நம்ம வந்து ஓரளவுக்கு எதிர்பார்த்தது தான் நினைக்கிறேன். நம்ம இந்த மாதிரி வந்து அதே 11 தான் பிளே பண்ணுவோம்னு சொல்லிட்டு. there was no need to make any changes and there were no players available who could force those changes. ரெண்டுமே இருந்துச்சு. ESR வந்து வந்திருந்தா, பட் ஆப்வியஸ்லி நம்மளுக்கு தெரிஞ்சதுதான் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து ESR ரஷ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. பட் ஸ்வீட்னு ஒருத்தர் இருந்தான். அவன் யாருன்னு சொல்லிட்டு தான் நம்ம ட்விட்டரே மொத்தமா துடிச்சுக்கிட்டு இருந்தது. யாரா இந்த ஸ்வீட்னு பேரை வச்சா யாரு நம்மளோட இதுல இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் தாட்ஸ், ஸ்டார்டிங் 11 என்ன வச்சு எல்லாமே சப்ஸ் எல்லாமே. அதான் ஃபர்ஸ்ட் தாட்ஸ். இந்த கேம் போகும்போது நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன் சாலிடா ஃபைனல் 6 ஆகும்னு. ஏன்னா பர்ன்லி வந்து இட்ஸ் நாட் ஷாண்டைஸ் பர்லி. ஏன்னா முன்னாடி பர்னிக்கு போறதுனாலே ஒரு பயம் இருக்கும், எவன் இன்ஜர் ஆவான், எவன் அடிப்பானுங்க அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். இந்த டைம்ல ஏன்னா நம்ம இருந்த ஃபார்முக்கு, நம்ம இருந்த ஃப்ளூயிடிட்டிக்கு கண்டிப்பா ஒரு ஃபைனல் அடிப்பானுங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. So that was good. Lineup வந்து நீங்க சொன்ன மாதிரி I didn't expect any changes. இதே lineup like don't fix if it's not brokenங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அண்ட் நீங்க சொன்ன மாதிரி நம்மளுக்கு அந்த யூத் பிளேயர்ஸ் 4-5 பேர் எப்பவுமே உங்களுக்கு தெரியும், வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு போவாங்க. ஸ்வீட்டுங்கிறது புதுசா இருக்கான், யாரும் அதுல கேள்விப்பட்டது இல்லை. பட் யா, அபார்ட் ஃப்ரம் தட் yeah, expected one. It's good victory. சொன்ன மாதிரி no injuries. I'm glad next time we got a big game coming up. So yeah, it was a good Saturday. Yeah.
அதான் இட் மேக்ஸ் யூ திங்க் வெதர் லைக் ஒரு Burnley மாதிரி ஒரு டீமுக்கு, ஏன்னா ரெண்டு சைட்ல இருந்துமே பார்க்கலாம் இல்லையா. Burnley மாதிரி ஒரு டீமுக்கு வந்து டைச் மாதிரியான ஒரு ஆள் தான் வந்து ஐடியல் மேனேஜரா, ஏன்னா இல்ல அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஆம்பிஷியஸா இருக்கலாமா கம்பெனி மாதிரி ஒரு மேனேஜர் வச்சுக்கிட்டுங்கிறதும் ஒரு ஒரு கொஸ்டின் டெஃபினட்டா இருக்கு. லைக் வெதர் தே கேன், ஏன்னா டைச் மாதிரினா ஒரு சீசன் இருப்பாங்க, இன்னொரு சீசன் போவாங்க, ஒரு சீசன் ஒரு கம்பெனினா அட்லீஸ்ட் ஒரு சேஞ்ச் ஆச்சும் இருக்கும். இந்த சீசன் ரிலிகேட் ஆனாலுமே தே கேன் லைக் ஓகே கம் பேக் அண்ட் டூ சம்திங் பெட்டருங்கிற ஒரு ஒரு ஃபீல் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஐ திங்க் ஏன்னா வந்து இதே மாதிரி தான் பிரைட்டனும் இருந்தாங்க ஒரு பீரியட்ல. பிரைட்டன் இப்படிதான் இருந்தானுங்க. தே ஸ்டக் வித் அவங்க பிரீமியர் லீக் பொறுத்த வரைக்கும் இஃப் யூ ஆர் ஹாப்பி வித் பீயிங் மிட் டேபிள் இல்ல வந்துட்டு போறதுக்கு நினைச்சா இல்ல ஆப்வியஸ்லி கெட் ரெலிகேட்டட். லைக் சவுத்ஹாம்ப்டன் கொஞ்சம் வருஷமா பண்ணிட்டு இருந்தது. இப்ப கிறிஸ்டல் பேலஸ் கூடிய சீக்கிரம் ரெலிகேட் ஆயிருவானுங்க ஒரு நெக்ஸ்ட் 2-3 சீசன்ஸ்ல. அதாவது கிளப்ஸ் வந்து பிரைட்டன் மாதிரி, வெஸ்ட் மாதிரி, ஆஸ்டன் வில்லா மாதிரி தே ஹாவ் டு திங்க் ஆஃப் மூவிங் ஃபார்வர்ட். நம்ம இருக்கிற இடம் போதும்னு நினைச்சானா கண்டிப்பா ஆஃப்டர் பாயிண்ட் போயிருவாங்க. So I believe இப்போதைக்கு கஷ்டமா தான் இருக்கும், பட் ஐ திங்க் தே ஷுட் ஸ்டிக் வித் கம்பெனி. பாப்போம் அது எப்படி போகுது பாப்போம். சோ நாட் கம்பெனி, ஒரு philosophy they need to think about something. இப்போ அவங்க philosophy என்ன பொறுத்த வரைக்கும் கரெக்டா தான் இருக்காது. அதுக்கு அந்த பிளேயர்ஸ் வந்து அவங்களுடைய மீன் ஸ்கூல்ல இவ்வளவு பிளேயர்ஸ் தான் வாங்க முடியும். எனக்கு அதனாலதான் வந்து அவங்க வந்து ரெலிகேட் ஆனாலுமே இட் wouldn't be too much trouble for them திருப்பி மறுபடியும் அடுத்த சீசன் வரதுக்குன்னு தோணுது. பிகாஸ் நம்ம லாஸ்ட் சீசனே சாம்பியன்ஷிப்ல பார்த்தோம், they were like heads and tails above the rest. அப்படியே heads and tails heads and shoulders above the rest. அப்படியே அந்த மாதிரி வந்து ஆடிட்டு இருந்தாங்க. அவங்க விளையாடின ஃபுட்பாலுமே வந்து யூஸ்வலா இந்த மாதிரி சாம்பியன்ஷிப்ல பார்க்க மாட்டோம் இந்த மாதிரியான ஃபுட்பால். ஸோ அந்த மாதிரி விளையாடிட்டு வந்துட்டு இருந்தாங்க. பார்ப்போம் என்ன நடக்குது பார்ப்போம். ஷ்ரவன் நீங்க சொல்லுங்க. ஷ்ரவன் ஃபர்ஸ்ட் தாட்ஸ் கூடயே ஒரு ஆயுஷ் வந்து ஒரு பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ணாரு. இந்த மாதிரி வந்து சாக்காக்கு எல்லாருமே ஹேட்ரிக் கிடைக்கலங்கிறது வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு வந்து பரவாயில்ல போதும் பண்ணி நான் 60 நிமிஷத்துக்கு கிளம்பு. இந்த தாட் வந்து நம்மளுக்கு வந்து சீசன் ஃபுல்லா ஆக்சுவலி லாஸ்ட் 2-3 சீசன்ஸாவே எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம். போறோம் ஜெயிச்சிட்டோம், சாக்காவை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இப்போ do you think we have reached the stage where we can comfortably sub someone like Saka off and அப்படியே ஸ்டில் கண்டினியூ அந்த வச்சுட்டு நம்ம வந்து ஜெயிக்க முடியும், நம்ம வந்து தோக்க மாட்டோங்கிற அந்த லெவலுக்கு வந்துட்டோமா? இல்ல இது வந்து ஒரு Burnley ஒரு வெஸ்ட் ஹாம் அந்த மாதிரியான ஒரு கேம் வந்து நம்ம வந்து குவாலிட்டியில வந்து ஆல்ரெடி ஓவர் ரைட் பண்ணிட்டோம், அதனால வந்து நம்மளுக்கு வந்து இதுக்கு மேல எதுவும் நடக்காதுங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன், இதே ஒரு வேற ஆப்போசிஷன் கூட இது பண்ண முடியாதுங்கிற மாதிரி நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் தாட்சும் சொல்லுங்க, இதுவும் சொல்லுங்க. அப்படி ஓகே, ஐ மீன் ஃபர்ஸ்ட் தாட்ஸ் நிறைய சொல்லியாச்சு. பட் வாட் ஐ ஃபெல்ட் சர்ப்ரைசிங் வாஸ், ஐ டோன்ட் நோ ஹவு, நான் பெருசா Burnley ஐ மீன் கம்பெனியோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸோ ஏதோ பெருசா ஐ மீன் ஆப்போசிஷனோட இது நான் பெருசா ஃபாலோ பண்றது இல்ல. பட் ஐ திங்க் டீம்ஸ் ஹவ் ஆக்சுவலி ஸ்டார்டட் டு ரெஸ்பெக்ட் அஸ். ஐ மீன் Burnley played their gameன்றது உண்மைதான், that is true, because the way they play. But after the first 20-25 minutes where அந்த 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 ஃபர்ஸ்ட் கோல் ஒரு சக்கர் பஞ்ச் மாதிரி அவங்களுக்கு விழுந்ததுக்கு அப்புறமும் கூட I saw a lot of respect. They were not like fearless against us or anything like that. In fact, there was just one quick player for them who played on the left wing. He was the only one who was kind of trying. Was it a left back or a ட்ரை left? பண்ணிட்டு இருந்தான். பட் ஃபொஃபானா ட்ரை பண்ணிட்டு இருந்தான். ஃபொஃபானா இல்ல, அந்த பக்கம் ஒரு பிளேயர் இருந்தானே. I don't know the player. His name starts with O, but I don't know who it is. But Odobet. Yeah, he tried. அவ்வளவுதான். மத்தபடி வந்து அவ்வளவு ஃபியர்லெஸ்ஸா எல்லாம் வந்து யாரும், I mean, I don't think they played, which I thought was a bit surprising, because Premier League வந்து there is an anti-Arsenal agenda which is different. I don't think it has anything to do with Burnley. பட் என்னன்னா நம்ம அது மாதிரி பாக்குறோம்ல, இது ஒன்னும் அவ்வளவு பெரிய டீம்லாம் இல்ல, இவனுக்கெல்லாம் வந்து பயந்து ஆடுமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில பேசிக்கிறாங்க. மேபி தெரியல, உள்ள போய் ரூம் போட்டு அழுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆர்சனல்னாலே வந்து ஒரு ஃபியர் இருக்கு. ஆஸ் if I have to talk, எப்படி சொல்றது, by reviewing my Arsenal hat on, and if I'm a manager, I'll definitely show respect to this Arsenal team. ஏன்னா that's also நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, this was like in the first time in the club's history, not just Premier League or அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, literally in the first time in the club's history that we have scored like 5 goals or more in like 2 back-to-back away games. And I don't think it is just ஒரு statistical outlier அப்படிலாம் கிடையாது.
அதுக்கு முன்னாடி வந்து if we were struggling, if we didn't like play well, அதுக்கப்புறம் இது if this happens, we can say that this was like one off, but this was not the case. Already we have spoken this, so I don't want to repeat it. Even the games that we lost against Liverpool, West Ham, and Fulham, maybe we cannot add to that. But அதுக்கு முன்னாடி எல்லா கேம்ஸ்லயும் நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, our underlying metrics and our performances are always like good, and those results were considered as freak results because we could not finish. So these two games are inconsistent with how like we have performed so far. I think we have now reached this iteration based on நம்ம சீசன் ஸ்டார்டிங்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 5 கேம்ஸ் அப்போ வந்து நம்ம என்னதான் even though we were winning, நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா அட்டாக்கிங் ஃப்ளூயிடிட்டி வரல, நம்ம வந்து கேம்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண இது பண்றோம் அப்படின்றது. ஸோ வாட் ஹஸ் ஹேப்பன்ட் இஸ் பேக்ரவுண்ட்ல அதுக்கான வேலைகள் வந்து போயிட்டு தான் இருந்திருக்கு. டிஃபென்ஸ் சாலிடா இருக்கணும், பட் I mean we don't defend in terms of like direct player to player, but like it's more of a system thing. So அதுக்கான அந்த பேக்ரவுண்ட் ஒர்க்ஸ் போனதுக்கு அப்புறம் once we have reached a stage where I think நம்மளுடைய அட்டாக் வந்து அந்த ஒரு பொட்டன்ஷியல் புஷ் ஆனதுக்கு அப்புறம் பாவம் வெஸ்ட் ஹாமும் பர்ன்லியும் வந்து தொக்கா மாட்டிட்டாங்க. கொஞ்சம் வந்து டேபிள்ஸ் டர்ன் ஆன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்து மெயினா வந்து ஒரு 3-4 இயர்ஸ் பேக்லாம் வந்து நம்ம தான் இப்படி போய் தொக்கா மாட்டோம் ஒரு டீம் கிட்ட. கரெக்டா ஒரு லிவர்பூலா இருக்கட்டும், ஒரு சிட்டியா இருக்கட்டும், ஏதாச்சும் சொதப்பிட்டு இருப்பாங்க, திடீர்னு ஒரு நல்ல ஃபார்ம் வருவாங்க, நம்ம போய் அழகா மாட்டோம் அந்த நேரத்துல. வச்சு அட்டின்னு அடிச்சுட்டு நம்மள வந்து திருப்பி வீட்டுக்கு அனுப்பிச்சுவாங்க. இப்போ நம்மளாலே இதெல்லாம் செய்ய முடியும்டான்னு பாக்குறப்ப பெருமையா இருக்கு பாக்குறதுக்கு. அப்படியே அந்த ரெஸ்பெக்ட் வந்து இப்ப குடுக்குறாங்கல்ல, முன்னாடி நாமளே டீமுக்கு பயப்படுவோம் ப்ரோ. 3 கோல் போட்டாலும் உனக்கு கம்பேக் கொடுத்துருவானுங்க, எந்த டீமா இருந்தாலும் கம்பேக் கொடுத்துருவானுங்க. இப்பெல்லாம் 3 கோல்ஸ் போட்டா ஓகே, இதுக்கு மேல ஒண்ணும் இல்ல அப்படிங்க நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு. சோ ஆப்வியஸ்லி அதர் பீப்பிள் ஆல்சோ அதை நோட்டீஸ். 2 கோல்ஸ்ல வர மாட்டேங்குது இல்ல, 2 கோல்ஸ்ல ஏதாச்சும் ஒரு கோமாளித்தனம் பண்ணுவாங்க ஒரு நம்பிக்கை கண்டிப்பா இருக்கு. இப்போதைக்கு 3 கோல்ஸ், முன்னாடி வந்து 4 கோல்ஸ் இருந்தது. 4 கோல்ஸ் கம்பேக்ல பார்த்தாச்சு. இப்போ வந்து 3 கோல்ஸ். Absolutely. So yeah, it's good people are giving us. சொல்லுங்க சார். So Sada first thoughts. அதுக்கப்புறம் நீங்க கேட்ட அந்த சாக்காவோட அந்த இது. I mean unfortunately, look, Reece Nelson is an academy player, so I will only like wish him well, like no matter whatever happens. I think for a team, again with due respect, for a team which is like somewhere about in the first top half of the table, I think Reece Nelson will be like a good addition to a team playing in the first half of the table. He's a good player. In fact, இந்த புகாயோ சாக்கா, எமில் ஸ்மித் ரோ, இந்த மாதிரி பாலகன், இந்த மாதிரி யூத் பிளேயர்ஸ் வந்து நம்ம பிக்அப் பண்ணதுக்கான ஓஜி வந்து Reece Nelson, அதுக்கு எல்லாருக்கும் முன்னாடி. So that talent is there. Yeah, so wherever he goes, I think he'll do like really well. I don't think I'll be convinced unless I see a Pedro Neto or a Nico Williams on my bench. And then until then I don't think I will. It's not like நான் வந்து ரொம்ப arrogant அப்படி சொல்ல. It's not like I want Pedro Neto and Nico Williams on my bench அப்படி நான் சொல்ல வரல. These are just names that I'm giving. What I'm trying to say is I'm saying that until that happens, I don't think we can ever convincingly look at our bench and take any of the place for that matter. உங்களை கமெண்ட்ஸ்ல பயங்கரமா திட்ட போறாங்க. நீங்க இந்த ஆளு, இந்த ஸ்ரவன்ங்கிற ஆளு வந்து இங்கிலீஷ்ல பயங்கரமா பேசினே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பயங்கரமா திட்ட போறாங்க. இதுக்கு ஆக்சுவலி சாரி சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்றீங்க லைக் இது வந்து ஆக்சுவலி நான் என்ன சொல்றேன்னா, சிட்டியை பார்த்து எல்லாம் லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸா கெட்டு போயிட்டோம். ஒரு பொசிஷனுக்கு 2 பிளேயர்ஸ் வேணும்னு எப்பவுமே இட் இஸ் ஆல்வேஸ். நான் எடியை திட்டிட்டே இருப்பேன். ரீசெண்டா ஏதோ ஒரு அருண் சொன்னார், செகண்ட் சாய்ஸ் ஸ்ட்ரைக்கருக்கு இவ்வளவுதான் வரும், இவ்வளவுதான் இருப்பான், இதுக்கு மேல செகண்ட் சாய்ஸ் ஸ்ட்ரைக்கர் வேற என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஐ ஃபீல் ஒரு பொசிஷன்னா ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர் அதுக்கு சப்ஸ்டியூட்டா இருக்க வித் ஸ்லைட் டிராப் இன் குவாலிட்டி, அவ்வளவுதான் இருக்கு. சேம் குவாலிட்டி சிட்டி மாதிரி நம்மளால பண்ண முடியாது ஐ ஃபீல். சிட்டி நம்மள கெடுத்தாங்கன்னு சொல்றதை விட லெவல்ஸ் வந்து லைக் ஓவராலா லீக் நம்ம அதுதான் பேசிட்டு இருந்தோம்ல. லைக் ஆக்சுவலா
இப்போ ஒரு டீம் சிட்டி, ஒரு டீம் லிவர்பூல், 2 டீம் அவங்க ஒன்லி லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாம இந்த சீசன் வந்து 20 டீம்ஸுமே லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த சுச்சுவேஷன்ல எது வேணா ஆவலாங்கிற ஒரு இது வர்றப்போ காம்படேட்டிவ்னஸ் ஜாஸ்தி தான் ஆயிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு இது வந்து கெட்டதா நல்லதாங்கிறத விட யூ வாண்ட் டு கீப் அப்னா இது செஞ்சுதான் ஆகணுங்கிற ஒரு சுச்சுவேஷன்ஸ்க்கு தான் தள்ளப்பட்டோங்கிற மாதிரி தான் இருக்கு. இப்போ நம்ம இப்ப ஷ்ரவன் சொன்ன மாதிரி நேற்று வந்து இப்போ சாக்கா போனதுக்கு அப்புறம் ரீஸ் வந்தது, அந்த டிராப் இன் குவாலிட்டி ரொம்ப எவிடென்டா தெரிஞ்சிச்சு. அதே மாதிரிதான் நம்மளுக்கு வந்து லைக் ட்ரோசார்ட் இஸ் நாட் அ நேச்சுரல் ஸ்ட்ரைக்கர், பட் அவன் போனதுக்கு அப்புறம் எடி ஒரு நேச்சுரல் ஸ்ட்ரைக்கர் வந்தப்போ அதுல டிராப் ஆன் குவாலிட்டியும் நம்மளுக்கு வந்து ரொம்ப எவிடென்டா தெரிஞ்சிச்சு. ஹையஸ்ட் லெவல்ல கம்பீட் பண்றப்ப இப்படி போக முடியுமா தெரியல. ஐ திங்க் தட்ஸ் வாட் நீங்க சொல்ல வந்தீங்க இல்லையா ஷ்ரவன்? இல்ல அது சரி, அது லலித் சொல்றது வந்து ஒரு சரியான கருத்து தான் அவர் சொன்னது. அந்த மாதிரி ஒரு 2 பொசிஷன் அந்த மாதிரி ஒரு இருக்கும்போது ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர் இருக்க மாட்டேன்றது உண்மைதான். பட் நான் எங்க வந்து இதுல சைட்ல டிஸ்அக்ரி பண்றேன் அப்படின்னா, அது வந்து டீம்ல இருக்கல எந்த பிளேயர் அப்படின்றத டிபெண்ட் பண்ணிருக்கு. ஓகேவா? நீங்க சொன்னது வந்து இப்போ யாக்கப் கிவியோர் வந்து ஒரு 25 மில்லியன் யூரோ சைனிங் தான். அவன் வந்து ஒரு வேர்ல்ட் கிளாஸ் சைனிங் கிடையாது. 25 இப்பதான் 15 or 16 No, he cost 25 million euros. 25 million. Actually. Okay. He cost. Yeah. So அதனால வந்து இப்போ ஜின்செங்கோ கிவியார் அப்படி 2 பேரும் நீங்க சும்மா எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு டிபேட் அங்க இல்ல. 2 பேரும் ஒரு மாதிரியான ஓகேஷ் சார்ட் ஆஃப் பிளேயர்ஸ். ஸோ ஒரு பொசிஷன் டீம்ல நிறைய பொசிஷன்ஸ்ல வந்து லலித் ப்ரோ நீங்க சொன்னது கரெக்ட் தான். அது வந்து அந்த 2 பொசிஷன்லயும் வந்து வேர்ல்ட் கிளாஸ் அந்த மாதிரி ஒரு இது இருக்காது. ஆனா புகாயோ சாக்கா வந்து நம்ம டீமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பிளேயர். அவனோட அட்டாக்கிங் கிரியேட்டிவிட்டி, கோல்ஸ், அசிஸ்ட் வந்து அந்த பொசிஷன்ல இருந்து ரொம்ப அதிகமா வருது. சோ அதுக்கான அவனுடைய பேக்கப் வந்து இட் cannot be a ரீசனல்சன், இட் cannot be a ஒரு நாட் சோ வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர். இட் ஹேஸ் டு பி a வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர். ஏன்னா அந்த பொசிஷனுக்கு அது தேவை. ரைட். மத்த இப்போ வந்து So இது இப்படி சொல்லலாமா ஷ்ரவன்? இட்ஸ் பேஸ்ட் ஆன் தி பொசிஷன் தட் தே ப்ளே, இம்பாக்ட் அந்த பொசிஷன்ல இம்பாக்ட் எவ்வளவு வருதோ, அவுட்புட் எவ்வளவு வருதோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் அத பொறுத்து நம்ம அந்த மாதிரி சொல்ல முடியும். சோ அதனாலதான் நீங்க இப்போ சொன்னீங்கல்ல அந்த புகாயோ சாக்கால இருந்து அந்த ரீசனல்ஸ் போகும்போது அந்த டிராப் ஆஃப் ரொம்ப தெரியுது அப்படின்னு. அது வந்து ரீசனல்ஸ் வந்து நல்ல பிளேயர் இல்ல அப்படின்றது கிடையாது. அது வந்து ஏன்னா புகாயோ சாக்கால இருந்து வர அவுட்புட் வந்து அவ்வளவு அதிகமா இருக்கிறதுனால நமக்கு பார்க்கும்போது அந்த ரிலேட்டிவா அந்த டிராப் ஆஃப் ரொம்ப அதிகமா தெரியுது. சோ வெரி குட் பாயிண்ட். சோ ஐ திங்க் அதான் ரீசன் நினைக்கிறேன். அண்ட் கொஞ்சம் இந்த வாட்டி தமிழ்ல தான் நிறைய வார்த்தைகள் பயன்படுத்தினேன் என்று நினைக்கிறேன். நன்றி ஸ்ரவன் அவர்களே. அடுத்து அப்படி போனோம்னா டாக்டிக்ஸ்னு பேசணும்னா இந்த டீம்ல பெருசா எதுவுமே இல்லை இந்த கேம்ல. ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து நம்ம சொன்ன மாதிரி எவிடென்டா தெரிஞ்சிச்சு நம்ம என்ன செய்ய போறோம்னு. போன கேம்லயே அந்த ப்ளூ பிரிண்ட் மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த கிவியார் வித் ஹோல்ட் பண்ண போறோம், ஒயிட் தான் வந்து இன்வைட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு. பட் முக்கியமா எல்லாத்துக்குமே வந்து ஒரு க்ளூ மாதிரி இருக்கிறது இந்த பாயிண்ட்ல வந்து ஓடகார்டோட மூவ்மெண்ட். அண்ட் அவன் வந்து எப்படி ஒவ்வொரு ஃபேஸ்லயும் பில்டப்ல ஹெல்ப் பண்றான். அவன் வந்து கரெக்டா நம்ம பில்டப்ல யூஸ்வலா 3-2 போவான், அந்த வாட்டி 4-2 போகணும். 4-2 போய் இது பண்றப்போ ஓடகார்டு வந்து டிராப் அண்ட் டீப் அவன் யூஸ்வலா பண்ற மாதிரி அந்த ஃபேஸ்ல பில்டப் ஃபேஸ்ல இன்வால்வ் ஆனா அந்த டைம்ல இவங்க 2 பேரோட மூவ்மெண்ட் தான் எல்லாத்தையுமே டிட்டர்மின் பண்ணுச்சு. ஒயிட் அண்ட் ஓடகார்டு யார் வந்துட்டு டக்கின் பண்றாங்க, யார் வந்து இன்வெர்ட் பண்றாங்க, யார் வந்து மேல அந்த ஃபேஸ்ல ஜோன் அடுத்த ஜோனுக்கு மூவ் ஆகிறப்போ ஒயிட் எப்படி பிஹேவ் பண்றான், அது எப்படி சாக்காவோட ரிலேட் ஆகுதுங்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னா பர்ன்லி வந்து ஆக்சுவலி லலித் நீங்க சொன்ன மாதிரி பிகினிங்ல வந்து தி பிரஸ்டஸ் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு நல்லாவே ப்ரெஸ் பண்ணாங்க. அந்த ஃபஃபனா வந்து கொஞ்சம் வந்து கேப்ரியல் கஷ்டம் கொடுக்க ட்ரை பண்ணா. பட் ஆனா கேப்ரியல் வாஸ் டூ குட் அட் தோஸ் பாயிண்ட்ஸ் எந்த ஒரு ஈவெண்ட் வந்தாலுமே. ஸோ டாக்டிக்கலி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, அதே தான் நம்ம திருப்பி கண்டினியூ பண்ணோம். அண்ட் த்ரூ த மிடில் நம்ம விளையாடின விதமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அகைன் அந்த திருப்பி நம்ம ட்ரொசார்டுக்கு வந்த ஒரு பெனல்ட்டிக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு சான்ஸ் வரும், அது ஆஃப் சைடு ஆப்வியஸ்லி, பட் அது எக்ஸாக்ட் ஒரு காப்பி ஆஃப் நம்ம சாக்காவுக்கு எப்படி போன இதுக்கு பெனல்ட்டி வந்துச்சோ அதே மாதிரி ஒரு காப்பி. பால் அப்படியே மேல போட்டுட்டு இவங்க பொசிஷனிங் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்குது. தட் வாஸ் அப்சல்யூட்லி குட். அண்ட் அதுதான் மெயினான ஒரு இதுவா இருந்துச்சு. டாக்டிக்ஸ் பேசினா இதுக்கு மேல எனக்கு டாக்டிக்கலி பேசுறதுக்கு எதுவும் unless you have anything to add on. பால் தூக்கி போறது ஜாஸ்தி ஆயிடுச்சுல, லைக் ஓவர் தி இது. ஏன்னா ஹேவர்ட்ஸோட மூவ்மெண்ட் அது அப்படியே அது ஹேவர்ட்ஸ் நம்ம வந்து 65 மில்லியனுக்கு குவான்டிஃபைபிளா நம்மளுக்கு அவுட்புட் வந்து கொடுக்குறானு தெரியல. பட் நம்மளுக்கு இன்டான்ஜிபிள்ஸ்னு ஒரு வார்த்தை வந்து நம்ம ஆர்சனல் ஃபேன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அது வந்து நம்ம நம்பர் வரலன்னா இன்டான்ஜிபிள்ஸோட அவன் வந்து மக்களை வந்து சந்தோஷமா வச்சுட்டு இருக்கான்,
எல்லாரையும் வந்து குதூகலமா வச்சுக்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்னைக்குமே சொல்லுவோம் சீனியர் நம்பரா இருக்காங்க. பட் ஹேவர்ட்ஸ் honestly speaking the work that he put on during the game, நான் என்னைக்குமே ஒன்று சொல்லுவேன், எந்த டீமுமே வந்து மட்டமான டீம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து எந்த டீம் கூடயும் தோக்குறதுக்கு வாய்ப்பு என்னைக்குமே இருக்கு. எந்த டீமோட இப்போ எடி ஷெஃபீல்டோட ஒரு ஹேட்ரிக் போட்டான்னா அந்த ஒரு 3 கோல் அவன் போட்ட 3 கோல் ஒரு 3 பாயிண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் த்ரூ த கோர்ஸ் ஆஃப் தி சீசன். ஸோ ஹேவர்ட்ஸ் வந்து லாஸ்ட் 2-3 கேமா லைக் வாட் எவர் இஸ் டூயிங் ஹஸ் பீன் ரியலி வெரி இம்ப்ரெசிவ். அவனோட மூவ்மெண்ட் எல்லாமே. ஸோ நம்ம டாக்டிக்கலி நம்ம Trossard as well. ட்ரொசாட் நம்ம அந்த காம்பினேஷன் அவங்க ரெண்டு பேருக்கும். எக்ஸாக்ட்லி அந்த Havertz was involved in every goal நினைக்கிறேன். Sorry to ஆமா, interrupt he you. was involved in ஆமாமா he was Havertz was every in all 5 goals. ஆனா Yeah. unfortunately அத பத்தி யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா மாட்டாங்க. அது ஒரு டைரக்ட் கோல் அசிஸ்ட் அதனால கன்சிடர் ஆனதுனால people will அதான் not talk சொன்னேன், about it. குவான்டிடேட்டிவ் அவுட்புட் வெளியே வராததுனால அவனுடைய இது எல்லாமே வந்து நம்பர்ஸ் பார்த்து ஜட்ஜ் பண்றவங்க தானே எல்லாருமே இருக்காங்க. இப்ப எனக்கே என்ன, நான் வந்து ஃபுட்பால் பேஜ்ல நம்ம ஷோ செய்யறோம்ல, அதுலயே வந்து நான் அனிருத் கிட்ட பெட் அதுதான் வச்சேன், 10 கோல்னு பெட் வச்சிருக்கேன் ஹவர்ட்ஸ் போடுவான்னு சொல்லிட்டு. அவன் He'll 10 score கோல் definitely. போடலனாலுமே இல்ல எனக்கு He's 10 already கோல் at அதான் 6. சொல்றேன். அவன் லீக் ஒண்டி தான், அவன் வந்து உஷாரா வந்து லீக் ஒண்டி தான் பெட் வச்சான். பட் இருந்தாலுமே லைக் ஈவன் இஃப் ஐ லூஸ் த பெட், அவன் வந்து ஒரு இப்போ போடணும்னாலுமே வாட் எவர் ஹி இஸ் டூயிங், இங்க இருந்து அவன் செய்யற விஷயங்கள் எல்லாமே ஐ எம் ஹாப்பி வித் இட். அது மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஐ கேன் சி அடுத்த சீசனுக்கு அவன் இன்னும் ஜாஸ்தியா கொடுப்பாங்கிற ஒரு நம்பிக்கை வந்து ஐ எம் ஏபிள் டு கெட் தட். இப்போ அவன் விளையாடுற விதத்திலே எனக்கு கிடைக்குது. அதுதான் தட்ஸ் வாட் ஐ வுட் சே. தட் டீடைல்ஸ் நம்ம கோல்ஸ் அந்த பிளேயர் ரேட்டிங்ல பேசுவோம். பட் யா, மெயினா டாக்டிக்கலி நம்ம பேசணும்னா இதேதான். இதுல வந்து டிஃபரெண்டா செய்ய எதுவும் இல்லை, செய்யறதுக்கான ஒரு அவசியமும் நம்மளுக்கு கிடைக்கல பிகாஸ் ஆஃப் வாட் பர்ன்லி டிட். பட் மூவ் ஆன் பண்ணோம்னா 2 கான்ட்ரவர்ஷியல் டாபிக் வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து கிவியார் பத்தி பேசணும், அந்த லெஃப்ட் பேக்ல வந்து அவன் என்ன செய்யறான், ஜின்செங்கோ அண்ட் கிவியார்ல வந்து அந்த அளவுக்கு இம்பாக்ட் அந்த மாதிரி எல்லாமே பேசிட்டு இருக்கோம். ஸோ ஆயுஷ், லெட் மீ ஸ்டார்ட் வித் யூ. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஜின்செங்கோங்கிற ஒருத்தன் வந்து இன்னெவிட்டபிள் பிளேயர் மாதிரி இருந்தான் டீம்ல. பிகாஸ் அவன் தான் வந்து லோ பிளாக்கை பிரேக் பண்ணுவான், அவனால தான் இன்வெர்ட் பண்ணணும், அதனால கண்ட்ரோல் கிடைக்குது. அது வந்து டெஃபினெட்லி ட்ரூ தான். அவன் கொடுத்த கண்ட்ரோல் வந்துட்டு நம்ம நிறைய கேம் வந்து டாமினேட் பண்ணி வச்சுச்சு. இப்போ திடீர்னு இது ஒரு நெசசிட்டி, அவனோட இன்ஜுரினால வந்த நெசசிட்டியில ஒயிட் இன்வெர்ட் பண்றான். ஒயிட்டோட பாசிங் ரேஞ்ச் ஏன் நம்ம யூஸ் பண்ணலங்கிறது எனக்கு முதல்ல இருந்தே ஒரு இஷ்யூவா இருந்துச்சு. ஏன்னா அவன் வந்து லீட்ஸ்ல எல்லாம் பயங்கரமா ஆடி இருக்கான் அந்த டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட் பொசிஷன்ல எல்லாம். இப்படி இது செஞ்சப்போ இந்த பாயிண்ட்ல இது வந்து நான் ஒரு இதுவா சொல்லல, ஆக்சுவலா ஜின்செங்கோ தேவையில்லைன்னு சொல்லல. பட் எனக்கு பிகினிங்ல இருந்து இந்த சீசன்ல பிகினிங்ல இருந்து வில் மூவ் ஆன் ஃப்ரம் ஜின்செங்கோன்னு ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து ஃபர்மா தோண்டிட்டே இருந்துச்சு. கண்டிப்பா மூவ் ஆன் பண்ணுவேன். இப்ப கிவியோரோ இல்லாட்டி வந்து the fact that நம்ம அடுத்தது போக போற பிளேயர் வந்து ஒரு சென்டர் பேக் லெஃப்ட் பேக் காம்போ மாதிரி தான் நம்ம தேடுறோன்ற பட்சத்துல 4 சென்டர் பேக் ஆட வைக்கணும் டிஃபென்ஸ்ல, அந்த மாதிரி லைக் சிட்டிஸ் வே மாதிரி போகணுங்கிறதுல do you think we've moved on from Zinchenko really already? லைக் இதுக்கு மேல வந்து அவனை ஃபேஸ் அவுட் பண்றதுக்கான இதுதான் நடக்குமா? ஜின்செங்கோக்கு ஏதாச்சும் ஒரு இதுல வந்து இந்த ஸ்குவாட்ல அடுத்த ஐட்ரேஷன்ல ஏதாச்சும் ஒரு வேலை இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க சொல்ற மாதிரி அந்த டிம்பர் சைனிங் வந்து ஆர்டெட்டா ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். ஆனா அந்த இன்ஜுரினால கொஞ்சம் இந்த சீசன் அடுத்த சீசனா மாறிட்டு அந்த ஜின்செங்கோட மூவ் ஆன் பண்ணது. ஸோ நான் நினைச்சேன் லைக் டிம்பர் சைன் பண்ண டிம்பர் வந்த உடனே ஜின்செங்கோ மூவ் பண்ணிடுவான்னு நினைச்சீங்களா நீங்க? அடுத்த சீசன் மூவ் பண்ணிடும். ஆமா. ஸோ லைக் டிம்பர் வந்து இந்த கம்யூனிட்டி ஷீல்ட்ல பார்த்தாங்கன்னா லைக் டிம்பர் வந்து லெஃப்ட் பேக்ல ஆரம்பிச்சாங்க, அப்புறம் ஒயிட் வந்து ரைட் பேக். அண்ட் நம்ம ஷவன் மேலே பாயிண்ட் சொல்லியிருந்தாருல, லைக் சாக்காக்கு ரிப்ளேஸ்மெண்டா ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர் தேவைன்னு. அது நம்ம டிஃபென்ஸ் பார்த்தாலே தெரியும். நம்மளுக்கு வந்து டொமியாசு, கிவியார், ஜின்செங்கோ, டிம்பர், சலீபா, கேப்ரியல், ஒயிட், இவங்கெல்லாம் வந்து எல்லா பொசிஷன். கேப்ரியல் அண்ட் சலீபா வந்து ஸ்டிக்கிங் சென்டர் பேக்ஸ். ஆனா அந்த மற்ற மெம்பர்ஸ்லாம் வந்து அந்த பேக் ஃபோர்ல எங்க வேணாலும் ஆடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு லைக் ரிப்ளேஸ்மெண்ட் மாதிரி அந்த மாதிரி ஒரு மாடல் நீங்க சொன்ன மாதிரி சிட்டி ஒரு மாடல் மாதிரி மூவ் பண்ற மாதிரி இருந்தது. அண்ட் டிம்பர் இன்ஜுரினால தான் ஜின்செங்கோக்கு இவ்வளோ பிளேயிங் டைம் இந்த வருஷம் கிடைச்சதுன்னு நான் நினைச்சேன். அண்ட் இப்போ வந்து பிகாஸ் ஆஃப் இன்ஜுரி, ஜின்செங்கோட இன்ஜுரி, இப்போ இந்த கிவியார் வந்து இவ்வளோ நல்லா அடாப்ட் பண்ணுவான்னு அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா இப்போ வரைக்கும் கொஞ்சம் அண்டர்வெல்மிங்கா இருந்தாரு லைக் இன் லாஸ்ட் 1 year. இப்போ செட்டில் ஆயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அண்ட் லைக் ஹிஸ் ரோல் கொஞ்சம் இன்னும் டிஃபென்சிவா இருக்கிற மாதிரி ரோல் கொடுத்ததுனால கொஞ்சம் பெட்டரா ஆடுறாரு. ஏன்னா முன்னாடி இஃப் ஹி வாஸ் ஆஸ்க்ட் டு இன்வெர்ட் அப்போ அவர் கொஞ்சம் கஷ்டப்படுவார். ஏன்னா அவர் வந்து பால் ப்ராக்ரஸிங் அவ்வளோ இல்லை. ஸோ இப்போ வந்து ஒயிட்டுக்கு வந்து அந்த ரோல் கொடுத்தோன்னே இது கொஞ்சம் பெட்டரா ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ வந்து லெட்ஸே நாளைக்கு வந்து ஒரு மெயின் கேம் சிட்டியோட ஒரு கேம் இருக்குன்னு, லெஃப்ட் பேக் வந்து ஜின்செங்கோ இல்லைனா டொமியாசு இல்லைனா கிவியார் இருந்தா ஜின்செங்கோ would be third choice நினைக்கிறேன். ஏன்னா
டிஃபென்சிவா கான்சென்ட்ரேட் பண்ணுவேன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு நல்ல பேக் ஃபோர் இருக்கிற மாதிரி தான் பார்க்கணும். சென்டர் பேக்ஸ் அஸ் பேக் ஃபோர். ஸோ ஜின்சென்கோ ஸ்லோவா ஃபேஸ் பண்றோம் லைக் அவுட் ஆஃப் த டீம்னு நினைக்கிறேன். பட் zinchenko like you said I agree கொஞ்சம் அப்படியே இது பண்றோம். இஃப் டிம்பர் அதான் மெயினா டிம்பரோட சைனிங்கே அதுக்கு தான். பட் டு யூ திங்க் அவன் மிட்ஃபீல்டுக்குள்ள போறதுக்கு ஏதாச்சும் ஏன்னா அவனுக்கு வெர்சிட்டாலிட்டி இருக்கு. ஒரு பெஞ்ச்ல இருந்து zinchenko மாதிரி ஆள் இருந்தா மிட்ஃபீல்ட்லயும் அவனை இறக்கலாம். பட் டு யூ திங்க் Arteta would prefer that? எனக்கு நான் என்னோட டேக் சொல்லிடுறேன் ஸ்ரவன் ஒன் செகண்ட். எனக்கு வந்து zinchenko வந்து லைக் மிட்ஃபீல்டரா ப்ராபப்ளி ஆட வைக்கிறது தான் வந்து அதுக்காக தான் அவன் டிரான்ஸ்ஃபரே நம்ம செஞ்சோம். அந்த ப்ராமிஸ் தான் அந்த இன்வெர்ட் செஞ்சா நீ வந்து ஒரு மிட்ஃபீல்ட்ல விளையாடலாம், நீ அந்த மிட்ஃபீல்ட் கண்ட்ரோல் கொண்டு வரலாங்கிற ஒரு தான். பிகாஸ் he didn't want to continue playing at left back. சிட்டில வந்து he didn't want to do that and அது இந்த ப்ராமிஸ்னால தான் வந்தான். பட் நம்ம இவால்வ் ஆகுறது இல்லை, அதுதான் சொல்றேன். நம்ம வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் நான் எதிர்பார்த்ததை விட ஃபாஸ்டா இவால்வ் ஆகிறோம் தான் நான் சொல்லுவேன். நான் வந்து இவ்வளவு ஃபாஸ்டா இவ்வளவு சேஞ்சஸ் வரும்னு எதிர்பார்க்கல. ஏன்னா கேம் பிளேல வந்து நம்ம 10 கேம் முன்னாடி எப்படி விளையாடணுமோ அந்த மாதிரி இப்ப விளையாடல. அது என்ன ஆச்சு என்ன ஏதாச்சுன்னு எனக்கு தெரியல. பட் திடீர்னு வந்து எல்லாமே மாறின மாதிரி இருக்கு. ஸோ இந்த எவல்யூஷன்ல வந்து zinchenko நம்ம வந்து ஒரு மிட்ஃபீல்ட்ல போட்டோம்னா அவனோட பாசிங் மேல குறையே கிடையாது. லைன் பிரேக்லாம் அவன் பண்ற மாதிரி யாராலையும் பண்ண முடியாது, அதெல்லாம் வேற விஷயம். பட் பிசிக்கலி அவனால அந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். இப்ப நம்மளுக்கு ஒரு ஜாக்கா ப்ரொவைட் பண்ண பிசிக்காலிட்டியோ இல்ல வந்து ஒரு ஹாவர்ட்ஸ் நின்று அந்த இடத்துல வந்து அவனால வந்து அந்த டியூவல்ஸ் வின் பண்ணி செகண்ட் பால் கொடுக்கறதோ இல்லாட்டி ஸ்மித்ரோவை இன்னொரு ஆப்ஷனா போட்டான்னா அவன் ரன்னிங் வித் த பால் டைரக்டா அந்த டைரக்ட் ரன்னிங் இதுல எந்த ஒரு விஷயமே வந்து என்னால zinchenko கிட்ட பார்க்க முடியல, அந்த ஒரு லைன் பிரேக்கிங் பாசிங்கை தவிர்த்து. ஸோ அதனால வந்து எனக்கு வந்து அந்த ஒரு ஐ வுட் லவ் டு see him play there, பட் ஐ ஹவ் நாட் seen him அந்த கிளப் லெவல்ல பார்க்காத ஒரு காரணத்தினால எனக்கு வந்து இது வந்து ரெகுலரா வீக் ஆன் வீக் பேசிஸ்ல டிரான்ஸ்லேட் ஆக முடியுமா தெரியல. ரெண்டாவது விஷயம், he is earning a lot of money to be on the bench என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, எனக்கு அது வந்து ஒரு 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 சின்ன ஒரு இதுவாகவே இருக்கு. எப்பயுமே நீ வந்து நீ பெஞ்சில் இருக்கேன்னா உனக்கு பெஞ்சில் இருக்கிறவனுக்கும் 200K கொடுத்துட்டு அந்த அளவுக்கு பணக்காரங்க நாம்பளா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல. ஏன்னா அது வந்து நம்ம ஒரு விஷயத்த வின் பண்ணின கிளப், ரெவென்யூ இருக்கு, நம்மளால செய்ய முடியும்னு ஒரு தைரியமா இறங்குறது வேற, நம்ம செய்ய போறோங்கிறது இறங்குறது வேற. பிகாஸ் when you go there and it fails, பயங்கரமா ஃபெயில் ஆகும் அது ஆக்சுவலா. ரொம்ப ஒரு மாதிரி ஃபயர் சேல் எல்லாம் பண்ண வேண்டியது. ஸோ அதனால எனக்கு வந்து இந்த ஒரு விஷயம் வந்து அடுத்து எடுக்க போகுமான்னு தெரியல, அதுதான் என்னுடைய டவுட். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் ஹோலிஸ்டிக்கா வரேன் இந்த பாயிண்ட்ஸ் பேசுறேன். ஏன்னா இதுல நிறைய பிளேயர்ஸ் ஆர் இன்வால்வ். கிவிஆர் என்ன டிம்பர் எல்லாரும் நிறைய பேர் இருக்காங்க. முதல்ல வந்து ஐ திங்க் Artetaக்கு கொஞ்சம் கிரெடிட் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து திஸ் வாஸ் சீன் ஆஸ் ஒரு நெகட்டிவ் அவனுடைய மேனேஜ்மெண்ட்ல. அவன் அவ்வளவு பிராக்மேட்டிக்கா இல்ல, ரொம்ப அடாப்டபிளா அவன் இல்ல, ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா இருக்கான். இஸ் நாட் ஒரு பிளேயர் இருந்தா அப்படின்னா இஸ் நாட் ஏபிள் டு மூவ் ஆன் அப்படின்ற அந்த இது வந்து அது ஒரு ரொம்ப வேலிட் கிரிட்டிசிசம் தான். அது எனக்குமே தோணுச்சு இந்த 4.5 yearsல. ஸோ இன்ஃபேக்ட் நியூயார்க் வந்து ஐ டோன்ட் ரிமெம்பர் விச் கேம், ஆனா கிவியோர் விளையாண்ட ஃபர்ஸ்ட் 2 games லெஃப்ட் பேக்ல ஆக்சுவலி வாஸ் நாட் கன்வின்சிங் அட் ஆல். இந்த சீசனே சோ அது வந்து he didn't have like a good game at all. அந்த இதுல இருந்து வந்து அதான் நிறைய டிரான்ஸ்ஃபர் டாக் வந்துச்சு, அவன் திருப்பி ஏசி மிலானுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு வந்துச்சு, அவன் வந்து நாட் அப் டு த மார்க்னு நிறைய பேச்சு வந்துச்சு. சோ அங்கே வந்து now he has become ஒரு important player. I mean நம்ம அவனை பார்க்கும்போது fans are able to accept, yes okay, he is at the left back that we need right now அப்படின்றது. ஸோ நான் என்ன சொல்றேன்னா என்னோட ஸ்டாண்ட் அதுதான். ஐ திங்க் he is good now. I don't see this as zinchenko ஃபுல்லா வந்து ஒரு ஃபேஸ் அவுட் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் நாட் ஃபார் ஒன் மோர் சீசன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா டிம்பரை வந்து சைன் பண்ணும்போது ஐ தாட் we'll see the 3-2-4-1 that City plays, which we never got to see. Last season endல கட்டம் போட்டாங்க அந்த மாதிரி 3-2-2. ஒரு பாக்ஸ் மிட்ஃபீல்ட். சோ அருண் நீங்க சொன்ன மாதிரி zinchenko can only play in that box midfield as a midfielder. He cannot நம்மளுடைய ரெகுலர் 4-3-3 இல்ல ஒரு 4-4-2 இல்ல 4-2-4 பில்டப்ல நம்ம zinchenko வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த பிசிக்கல் பிரசன்ஸ் பார்க்க முடியும். பட் இஃப் இட் இஸ் அதாவது நீங்க
ஃபார் எக்ஸாம்பிள் கேப்ரியல் கம்ப்ளீட்டா ஒரு கேம் ரெஸ்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் சே இட்ஸ் ஐ டோன்ட் நோ டிம்பர், டோமியாசு, ஒயிட், பேக் த்ரீ அப்படி எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஆர் 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 நீங்க பென்வெட்டையும் கூட பெஞ்ச் பண்ணிடுங்க. கிவியோர், டோமியாசு, டிம்பர் பேக் த்ரீன்னு வச்சுக்கோங்க. அதுல சுத்தமா கான்ஃபிடன்ஸே இருக்காது எனக்கு இந்த பேக் த்ரீ மேல. பட் நான் என்ன சொல்றேன்னா கான்ஃபிடன்ஸ் அப்படின்றத விட ரெண்டு விஷயம். நம்ம அந்த பேக் த்ரீ இன்னும் பார்த்தது இல்ல. அந்த திங் இஸ் nobody positional, at least you cannot say that nobody is fit to play in this back three. I mean Tomiyasu plays as a left-sided center back for Japan. Actually Ayush வந்து அவர் பாயிண்ட் சொல்லும்போது அவர் அந்த எல்லா டிஃபெண்டர்ஸும் பார்க்கும்போது அப்படியே அப்படின்னு சொல்லி பார்த்து அப்படியே புல்லரிச்சு பார்த்துட்டே இருந்தேன். உண்மையிலேயே சொல்றேன், இது வந்து சிட்டி கூட இந்த மாதிரி ஒரு டிஃபென்சிவ் டெப்த் இன் டர்ம்ஸ் ஆஃப் குவாலிட்டியோ இல்ல வேரியேஷனோ கிடையாது. இட்ஸ் ஆக்சுவலி ரிடிகுலஸ். இந்த 7-8 லோன் வேற அடிச்சிருக்கோம். ஆமா. சோ வந்து ஐ மீன் இவங்க எல்லாருமே வந்து டெக்னிக்கலி தே ஆர் லைக் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ்ல இவ்வளவு ஒரு டெக்னிக்காலிட்டி வந்து ஐ டோன்ட் திங்க் எனி அதர் ப்ராப்ளி சிட்டி ஹாஸ்ன்னு கூட தான் நான் சொல்லுவேன். ஐ டோன்ட் திங்க் எனிபடி ஈவன் லைக் கம்ஸ் க்ளோஸ். சோ மேபி அந்த மாதிரி ஒரு மிட்ஃபீல்ட்ல யூ கேன் see like zinchenko. I still think கிவியோர் வந்து லெஃப்ட் பேக் விளையாடுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இஃப் டிம்பர் திரும்பி வந்தா ஐ ஸ்டில் திங்க் டிம்பர் வில் பிளே லெஃப்ட் பேக். பட் வாட் இட் வில் ஹேப்பன் டு கிவியோர் இஸ், நம்ம இப்போ கேப்ரியல் வந்து லெஃப்ட் சென்டர் பேக் விளையாடுற ரோல் நீங்க பாத்தீங்கன்னா கிவியோர் இஸ் பீங் மோல்டட் டு பிகம் தட். ஏன்னா கேப்ரியல் இஸ் குட் அட் one-on-one டிஃபெண்டிங் ஆன் த சேனல், even though he's a left center back. even if somebody drags him, like இந்த கேம் நீங்க பாத்தீங்கன்னா ஆப்போசிட் கேம்ல டாக்டிக்கலா பெருசா இல்ல. சோ 1-2 பாயிண்ட் அப்படியே சொல்லிக்கிறேன். ஃபோஃபானா வந்து ரொம்ப மூச்சாண்டிலாம் காமிச்சான் கேப்ரியல் கிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு 25 மினிட்ஸ்ல. அதுக்கப்புறம் ஒரு சேலஞ்சுக்கு அப்புறம் அப்படியே ஆஃப் ஆயிட்டு இந்த பக்கம் கிவியார் கிட்ட வந்தான் இவன்ட்ட வாங்க. அப்புறம் கிவியாரும் வந்து அப்படியா அப்படின்னு சொல்லி வந்து அப்படி வச்சுட்டான். ஸோ அந்த ட்ரெய்ட்ஸ் வந்து அந்த பிசிக்கல் ட்ரெய்ட்ஸ் எஸ்பெஷலி ஒரு சென்டர் பேக் வந்து நீங்க அந்த சேனலுக்கு டிராக் பண்ணி போகும்போது எப்படி பர்ஃபார்ம் பண்ற அப்படின்ற ஒரு இது வந்து கிவியார் கிட்ட இருக்கு. ஸோ இட்ஸ் குட். ஐ மீன் ஐ திங்க் இட்ஸ் அ குட் ஹெட்டேக் டு ஹேவ். ஐ டோன்ட் திங்க் இது வந்து ஒரு கன்சர்னா நான் பார்க்கல. யூ கேன் பிளே டிம்பர், யூ கேன் பிரிங் ஆன் கிவியார் ஃபார் கேப்ரியல் to have a left-sided center back. You can play zinchenko. You can play Tomiyasu at left back and play Timber at right back. So I still think Zinchenko will have a role to play at least for one more season. இன்ட்ரெஸ்டிங் டேக். ஸோ மக்களே நீங்க சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல, ஜின்சென்கோவை ஃபேஸ் அவுட் பண்றோமா? இது வந்து அவன் இது வரைக்கும் ப்ரொவைட் பண்ணின விஷயங்கள், அவன் கான்ட்ரிபியூட் பண்ணின விஷயங்களுக்கெல்லாம் வந்து இது இல்லை. பட் எந்த டீமுமே அடுத்த லெவலுக்கு போறதுக்கு இவால்வ் ஆகிட்டே தான் இருப்பாங்க. அந்த எவல்யூஷன்ல ஒரு சில பேர் வந்துட்டு தே வில் பி கல்ட். அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல ஜின்சென்கோ இருக்கானா? உங்களுடைய கருத்து என்னங்கிறது நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த கான்ட்ரவர்ஷியலான டாபிக் இப்போ வந்து ஹெசூஸ். நான் வந்து ஆக்சுவலா அது 2-3 கேமாவே நான் சொல்லிட்டேங்க நம்ம ரிவ்யூ பண்றப்பவே, ஹெசூஸ் இல்லாம நம்ம ஆடுறது விதம் வந்து ஒரு மாதிரி கேம் ஃபாஸ்ட் ஆன மாதிரி இருக்கு. அவன் வந்து ஸ்டாப்ஸ் கம்மியா இருக்கு நம்ம விளையாடுறப்போ. லைக் தேர் இஸ் நோ ஒரு மாதிரி வந்து இன்னும் ஃப்ரீ ஃப்ளோயிங்கா இருக்குன்னு சொல்றதை விட லைக் ஒரு கண்டினியூஸா கேம் மூவ் ஆயிட்டே இருக்கு. அப்படிதான் நான் சொல்லுவேன் அந்த ஒரு ஹெசூஸ் இல்லாத ஒரு விஷயத்த. இப்போ வந்து லாஸ்ட் சீசன் வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணது வந்து ட்ரோசார்ட் இதே மாதிரி தான் 7 மேட்ச் செம்ம ஃபார்ம்ல வந்து விளையாடிட்டே இருந்தோம். ஹெசூஸ் இல்லாத 7 மேட்ச் ஹெசூஸ் வந்தான் ட்ரோசார்டை கோத்தி வச்சுட்டு திருப்பி வந்து ஹெசூஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஐ டோன்ட் நோ இஃப் இட் ஒர்க்ட் அவுட் டு த சேம் எக்ஸ்டென்ட். இப்போ நம்ம இந்த இவல்யூஷன் நம்ம இவ்வளவு பேச்சு பேசுறப்போ இப்போ வந்து ஹெசூஸ் மறுபடியும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம வந்து இப்போ ஹெசூஸ் வந்து ட்ரோசார்டை தூக்கிட்டு ஹெசூஸை கொண்டு வர்றது இந்த டைம்ல ப்ரூடென்ட்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல இப்போ ஹெசூஸ் வந்துட்டு ஓகே நீ வந்து ரொட்டேஷனல் பிளேயரா இப்போதைக்கு நீ சாம்பியன்ஸ் லீக்ல ஸ்டார்ட் பண்றீங்க மாதிரி தான் நடக்கும். ஆர்டெட்டா என்ன செய்வான்னு நினைக்கிறீங்க? எது வந்து கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆயுஷ், மறுபடியும் நீங்களே ஸ்டார்ட் செய்யவும் ஆயுஷ். ஸோ நான் நினைக்கிறேன் இப்போ ஹெசூஸ் வந்து திருப்பி டீம்ல வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா ட்ரோசார்டோட ஃபார்மு அண்ட் ட்ரோசார்டோட காம்பினேஷன் வித் ஹேவர்ட்ஸ் அண்ட் ஓடகார்ட் இருக்குல்ல, நம்ம ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருக்கோம். நீங்க சொன்ன மாதிரி அந்த ஃபாஸ்ட் ஃப்ளோ. ஏன்னா நீங்க அந்த டாக்டிக்கலா சொன்னீங்களே, ஓடகார்ட் கொஞ்சம் ட்ராப் ஆறாங்க அண்ட் ஒயிட் வந்து இன்வெர்ட் ஆறாரு.
அது ஏன் பாசிபிள்னா ட்ரொசார்ட் வந்து ஒடகா டிராப் பண்ணும்போது ட்ரொசார்டும் கொஞ்சம் டிராப் பண்றாரு அண்ட் ஹேவர்ட்ஸ் வந்து அந்த ஃபால்ஸ் நைன் பொசிஷன்ல போய் கொஞ்சம் டிஃபெண்டர்ஸ் ட்ராக் பண்றாங்க. நேற்றுக்கு கேமை பாத்தீங்கன்னா நிறைய அந்த டிங்க் பாசஸ் வந்து இந்த இந்த சென்ட்ரல் ஒரு ரன் ஹேவர்ட்ஸ் போனாரு. அந்த செகண்ட் அந்த பெனல்ட்டிக்கு வந்து ஹேவர்ட்ஸ் அந்த ரன் பண்ணி தான் அப்புறம் கண்ட்ரோல் த பால் ட்ரொசார்டுக்கு பாஸ் பண்ணாரு. அப்புறம் தான் நமக்கு பெனல்ட்டி கிடைச்சது. ஸோ இது வந்து ஒரு ஒடகார்டோட ஃப்ரீ ரோல் வந்து இந்த ட்ரொசார்ட் அண்ட் ஹேவர்ட்ஸோட காம்பினேஷனால தான் அவர் கிடைச்சிருக்கு. அண்ட் அது நம்ம வந்து லைக் செம்ம ஸ்மூத்தா போற மாதிரி இருக்கு இப்போ. அண்ட் ஹேசஸ் வந்தா இப்போ கொஞ்சம் கஷ்டமாகும். ஏன்னா அவர் வந்து ஒரு ஸ்ட்ரைக்கரு, அவர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் திங்ஸ் பண்ணுவாரு அண்ட் டிஃப்ரெண்ட் வேஸ்ல பண்ணுவாரு. அண்ட் ஐ திங்க் இட் ரெஸ்ட்ரிக்ட் ஓடகார் இன்னும் கொஞ்சம். இப்போ இந்த ஃப்ரீ ரோல்ல வந்து ஓடகார் இஸ் கொஞ்சம் நல்லா ஷைன் பண்றாரு. அண்ட் இந்த ஸோ இப்போ இந்த போர்ட்டோ கேம்க்கு ஐ டோன்ட் திங்க் ஏசஸ் வில் பி பேக் இன்ஜுரியில இருந்து. அண்ட் அதுலயும் தெரியும். ஆனா ஏசஸ் வந்தப்புறம் அவர் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பெஞ்ச்ல தான் உட்காருவாருன்னு நினைக்கிறேன். அண்ட் தட் வில் பி a குட் ஆப்ஷன் டு கெட் ஆன். இன்கிட்டியோட ஒரு பெட்டர் ஆப்ஷன் இஃப் யூ ஆர் ஸ்ட்ரகிளிங் இன் த கேம். ஆனா இப்போதைக்கு ட்ரொசார்ட் இஸ் த மெயின் ஸ்டார்டர் ஐ வுட் சே. இது மாற்று கருத்துக்கள் ஏதாவது ஒத்துக்கிறீங்களா? மாற்று கருத்துக்கள் ஏதாச்சும் இருக்கா? என்னோட வந்து பாத்தீங்கன்னா ஐ டோன்ட் திங்க் ஜீசஸ் ஷுட் கம் இன் அன்லெஸ் பிகாஸ் ட்ரொசார்டை வந்து டிராப் பண்ணணும் ஹி ஹசன்ட் ஷோன் அந்த மாதிரி எதுவுமே ரீசன் கொடுக்கல இது வரைக்கும். ஸோ அவன் அப்படின்னு ஒரு ரீசன் வரும்போது ஐ திங்க் யூ ஷுட் இன்டிகிரேட் ஜீசஸ். இப்போ ஜீசஸ் பெஞ்ச்ல இருந்தா இன்னொரு இதுனா சாக்காவுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கான் பெஞ்ச்லன்னு சொல்லலாம். ஸோ லெட்ஸ் see ஆர்டெட்டா எப்படி பார்க்கறாரு. இல்ல அதான் நான் சொல்ல வந்தேன். இல்ல ஆக்சுவலா ஜெசூஸ் வில் கம் இன் அப்படின்றத விட நம்ம ஒரு பிளேயரை வந்து சைன் பண்ணும்போது நம்ம வந்து நிறைய ஜஸ்டிஃபை எல்லாம் பண்றோம். அதை வந்து நம்ம அந்த பிளேயரை சைன் பண்ண போது மட்டும்தான் அது பண்றோம். அதுக்கப்புறம் அதை மறந்துடுறோம். அது தெரியல எனக்கு பிளேயர் ஒர்க் அவுட் ஆக இது பொறுத்து இருக்கு. ஸோ எப்படி பெப்பே எப்படிலாம் வந்து டிஃபெண்ட் பெப்பேக்கா ஒரு வருஷம் அந்த ஜெமினி படத்துல வர மனோரமா மாதிரி தூரத்துக்கு பாத்துட்டு இருந்தேன். இப்படி கை வச்சுட்டு தலை உருள்ற வரைக்கும் போய் இது பண்ணுவோம்னு பாத்துட்டு இருந்தவன் நான். என்கிட்ட சொல்லாதீங்க, இதெல்லாம் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால ட்ரொசார்ட சைன் பண்ணும் போது நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, அவன் வந்து ஜஸ்ட் ஒரு செட் லெஃப்ட் விங்கர் மட்டும் கிடையாது. is someone who is capable, playing on the right, playing as a false nine அப்படின்ற மாதிரிலாம் வந்து we were talking. And I think அந்த false nine அப்படின்றது வந்து it was heavily discussed when we signed him actually. So இப்போ ஜெசூஸ் இல்ல அப்படின்னா வந்து ஃபால்ஸ் நைன் விளையாடிட்டு இருப்பீங்க, என்ன பிரச்சனை? நல்லது தானே, இதுதானே சைன் பண்ணும்போது சொல்லிட்டு இருந்தோம். ஸோ we are just seeing it. ஜெசூஸ் வந்து திருப்பி அவனை டிஸ்லாஜ் பண்ணுவானா அப்படின்றதெல்லாம் வந்து அதெல்லாம் என்னதான் நான் கிவிஆருக்கு வந்து பண்ண ஆர்டெட்டாவுக்கு நான் வந்து கிரெடிட் கொடுத்தாலும் அல்டிமேட்லி அவன் ஒரு பிடிவாதம் பிடிச்ச ஒரு என்ன சொல்றது, ஒரு அந்த மாதிரி ஒரு இது வந்து ட்ரைஸ் எல்லாம் அவனை விட்டு எல்லாம் போகல, அதெல்லாம் இன்னும் இருக்கு. ஸோ அதுபடி பார்க்கும்போது ஹேசூஸ் வந்தா திருப்பி என்ன அப்படின்றதெல்லாம் வந்து ஐ திங்க் இட் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு அர்டெட்டா ஃபீல்ஸ் அட் தட் டைம். நான் எப்படி இதை பாக்குறேன் அப்படின்னா, ஒரு குவாலிட்டி பிளேயரை சைன் பண்ணும்போது நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் வந்து இப்ப நம்ம பாக்குறோம். அந்த அந்த அதனாலதான் அந்த 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 டெக்னிக்காலிட்டி ஆஃப் த பிளேயர்ஸ் எல்லாம் வந்து இட்ஸ் கமிங் இன்டு தி பிக்சர். ஏன் வந்து ஒரு பிளேயர் வந்து, ஏன்னா நிறைய இன்னுமே கூட ட்ரெடிஷ்னல் ஆர்சனல் ஃபேன்ஸ் அந்த மாதிரி நீங்க ட்விட்டர்லயோ இல்ல வேற ஏதாவது ஒரு சோசியல் மீடியால எங்கேயோ ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, போன வருஷம் வரைக்கும் கூட வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, அது என்ன அவன் வந்து மல்டிபிள் பொசிஷன் ஆடுவான், இதெல்லாம் வந்து செட் ஆகாது. ஒரு பிளேயர் இருந்தா மூடிட்டு அவன் அந்த பொசிஷன்ல தான் ஆடணும். ஒரு லிஃப்ட் இருக்கானா அவனுக்கு ஒரு பேக்கப் வந்து ஒரு லிஃப்ட் தான் இருக்கணும் அப்படிலாம் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்து ஈவன் லாஸ்ட் சீசன் வரைக்குமே இருந்தாங்க. இன்னுமே இருக்காங்க. நான் இன்னுமே போயிட்டாங்கலாம் சொல்ல மாட்டேன். இன்னுமே வந்து அதை என்ன இன்வெர்ட் பண்ண வேண்டியிருக்கு, அப்படிதான் விளையாடணுமா, இன்வெர்ட் எல்லாம் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்றவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. பட் நான் ஃபாலோ பண்றது இல்ல. அதெல்லாம் வந்து இப்ப நம்ம பாக்குறோம். சோ இட்ஸ் ஐ திங்க் இட்ஸ் a good problem to have. அப்படியே திரும்பி வந்தாலும் ஐ திங்க் ஆயுஷ் சொன்ன மாதிரி டு ஹேவ் ஹெசூஸ் ஆன் த பெஞ்ச், ஐ மீன் who would say no? So it's okay. இப்போ பார்க்கும்போது இப்போ ட்ரொசார்ட் டிராப் பண்ணா கொஞ்சம் பிளே ஸ்டைல் வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகும். அப்போ வந்து ஜீசஸ் வந்து
அவர் வந்து வேற ஏதாவது கொண்டு வர்றாரா டீமுக்குன்னு பார்க்கணும். ஏதாவது அங்க ஒரு காம்ப்ரமைஸ் போது வேற எங்கேயாவது கெயின். அவர் வந்து ஒரு லைக் ஒரு சம்மர் ஃபினிஷர், லைக் அவுட் ஆஃப் 10 சான்சஸ் 9 சான்சஸ் கோல் போடுவாருன்னா அப்போ வந்து சரி வேற எங்கேயோ கெயின் பண்றோம். ஸோ அவர் கொண்டு வந்தா எப்படியாவது கோல் போட்டுருவாரு. அவர் அந்த லெவலுக்கு ஃபினிஷர் கூட இல்லை இப்போ. ஸோ ஒரு இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணும்போது வேற இடத்துல கெயின் பண்ணலன்னா அது வந்து டிராப் பண்ணது கொஞ்சம் பாயிண்ட்லெஸ். ட்ரூ. இது ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கிற மக்களே. நாங்க யாருமே வந்து அகைன் ஜின்செங்கோ கான்ட்ரிபியூஷனுக்கு சொன்ன ஒரே விஷயத்தை தான் நான் இங்கே சொல்லுவேன். ஜெசூஸோட கான்ட்ரிபியூஷனை வந்து யாருமே வந்து இங்க வந்து டிஸ்கவுண்ட் பண்ணல. பட் இப்ப அடுத்த ஒரு லெவலா போறோம்னா இப்ப சொல்ல முடியாது. அடுத்த ஒரு 1-2 வருஷத்தை ட்ரெஸ்ஸாட கூட நம்ம வந்து டெஃபினட்டா ஃபேஸ் அவுட் பண்ணிட்டு அடுத்த இன்னொரு பிளேயருக்கு தான் போகும். டீம்ஸ் அப்படிதான் இவால்வ் ஆகும். ஏன்னா ஹையஸ்ட் லெவல கம்பீட் பண்ணிட்டே இருக்கணும்னா இந்த மாதிரி தான் ஆகும். பட் இந்த சிச்சுவேஷன்ல இது எப்படிங்கிறத பத்தி தான் இந்த டிஸ்கஷனு. ஸோ யெசூஸை பத்தி நன்றி கெட்ட நாய்களா யெசூஸை மறந்துட்டீங்களாம் கமெண்ட் போடாதீங்க. அதுக்கு பதிலாக நீங்க இந்த சிச்சுவேஷனை பத்தி என்ன ஃபீல் பண்றீங்கிறத பத்தி நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இந்த கேம் சொல்லுங்க லலித். சாரி, 2 பேரும் ரீசெண்டா ரொம்ப இன்ஜுரி ப்ரோனா இருக்காங்க. யாரு? ஜின்செங்கோ அண்ட் ஜீசஸ். பிறந்தப்பவே இன்ஜுரி ப்ரோன் தான். அது எதுவுமே செய்ய முடியாது. தெரிஞ்சுதான் நம்ம வாங்கினோம். அவங்க அம்மா வயித்துல கிக் பண்றப்பவே லைட்டா வந்து கால்ல அடி வாங்கிட்டு தான் அது வெளியே வந்தான்னு நினைக்கிறேன். பிரெக்னன்சி கிக் ஃபீல் பண்றப்ப அப்படிதான் இருந்து நினைக்கிறேன். பட் யா பாபு முதல்ல இன்ஜுரி ப்ரோன். அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். அது ஒரு இதான் சொன்னேன். நம்ம ஜெசூஸ் வாங்குறப்ப நான் சொன்னேன் அவன் வந்து அந்த இன்ஜுரி ப்ரோனுங்கிறது ஒரு ரிஸ்க். அவன் அந்த கொண்டு வர ஆட்ரிபியூட்ஸ் வந்து அந்த ரிஸ்க இப்ப ஆயுஷ் சொன்ன மாதிரி அது அதை கவர் பண்றது ஒரு காரணத்துக்காக தான் நம்ம அவனை வாங்கினோம் அந்த கேமிங் பிளேயிங் ஸ்டைலுக்கு. பட் எல்லாத்துக்குமே எல்லா பிளேயருக்குமே வந்து ஒரு டெஃபினட்டா இது இருக்கும். ஒரு அப்கிரேடுங்கிற ஒரு விஷயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த அப்கிரேடுக்கு தான் நம்ம நோக்கி போயிட்டு இருக்கோம். வந்து வரோம்னா I don't know if we buy a new striker again. ஜெசூஸ் வந்துட்டு நான் வந்து சப்போர்ட்டா நான் வந்து ரொட்டேஷன் பிளேயரா பெஞ்ச்ல உட்காருவேனான்னு சொல்லுவானாலும் எனக்கு தெரியல. ஏன்னா அவனோட சர்வீசஸ்க்கு வாங்கிக்கிறதுக்கு நிறைய டீம்ஸ் இருப்பாங்க. டெஃபினட்டா அவனோட ஏஜ் ப்ரொஃபைல் அவனுடைய இதெல்லாம் சிவி எல்லாம் பார்த்தோம்னா. சோ அதான் நீங்க சொல்லுங்க. ஜின்செங்கோ இல்ல, ஜின்செங்கோட இன்ஜுரி ரெக்கார்டு வந்து வரலாற்றில் மறைக்கப்பட்ட ஒரு எக்ஸாக்ட்லி. போய் பாருங்க. டெரிபிள் ரெக்கார்ட் சிட்டியோடமே இருந்து. ஆமா அது இருந்தது. அது டெஃபினட்டா இருந்தது. அது எஸ் தட்ஸ் தி ட்ரூ. எஸ் சொல்லுங்க. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மக்களே. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க இந்த பாயிண்ட பத்தி, ஜெசூஸ் அண்ட் ஜின்செங்கோ பத்திங்கிறத நீங்க சொல்லுங்க. ஸோ லாஸ்ட் பார்ட் ஆஃப் த பாட்காஸ்ட் இப்போ பிளேயர் ரேட்டிங்ஸ்குள்ள போயிடுவோம். ஏன்னா யுனைடெட் கேம் வர பேக்ரவுண்ட்ல ஓடிட்டு இருக்கு. அதை பார்க்கணும்னு இது இருக்கு. ஏன்னா டெஃபினட்டா நல்ல கேமா இருக்கும்னு நினைக்கிறேன். 2 டீமுமே லூட்டன் ஹோம்ல வந்து கொஞ்சம் நல்லா ஆடுவாங்க. அப்படி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஒரு கோல் போட்டாங்க. ராஸ்மஸ் ஹாய்லண்ட் முதல் நிமிஷத்துலயே ஒரு கோல் போட்டு சூப்பர். இந்த கேம் வந்து நான் எப்படி முடியும்னு நினைச்சேனோ அதே மாதிரி தான் முடிய போகுது. யுனைடெட் கண்டிப்பா ஜெயிப்பாங்க நினைச்சது தான் ஜெயிக்க போறாங்க. எந்த நேரத்துல வந்து லூட்டன் ஸ்டே பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் தோத்துக்கிட்டே இருக்காங்க. எனக்கு மனசு அது வேற. நான் தான் அவங்களுக்கு காசு பண்றேன்னு ஒரு கவலையா இருக்கு. பட் எஸ் பிளேயர் ரேட்டிங்ஸ் உள்ள போயிடுவோம். லலித், டேவிட் ராயா 8. நம்ம பண்றதுக்கு எதுவுமே சொல்ல யூசுவல் கேம் தான். அதுக்கோசரம் அவன் சேவ் பண்ணலங்கிறக்கோசரம் அவனுக்கு கம்மியெல்லாம் கொடுக்க முடியாது. இந்த கேம்ல அவனுக்கு அவ்வளவுதான் பண்ண முடியும். XGA 0 ஆச்சு. அது நேரா ஒரு சைட்ல இருந்து அடிச்ச ஒரு ஷாட்டை சேவ் பண்ணிட்டான் அவன். சோ எதுவுமே அவனுக்கு பண்றதுக்கு வேலை வரதுதான் சேவ் பண்ண முடியும். சோ 8 சாலிட். அவன் பில்டப்லயும் இம்ப்ரூவ் பண்ண. அவனோட கிக்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு பில்டப்ல இது பண்றப்போ. சோ யா 8 இஸ் சாலிட். Shravan, கிவியோ. கிவியோ ஐ திங்க் I'll give a 9 கண்டிப்பா. பிகாஸ் அதான் நான் லைட்டா டச் பண்ண மாதிரி அவன் லெஃப்ட் பேக் இல்ல, அவன் டீம் அது ஸ்குவாட் பேரா எங்க அவன் ஆரம்பிச்சானோ the way he started அங்கிருந்து ஆரம்பிச்சு இப்போ எங்க இருக்கான் அப்படின்ற in terms of becoming a key player. I think in this game it really showed. இதுக்கு முன்னாடி கிவியோரை பத்தி பேசல அப்படின்னு இல்ல, பட் இந்த கேம்ல தான் வந்து நம்ம கிவியோரை ரொம்ப he has come to the forefront. இந்த கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே பேசினது வந்து we kind of very openly started talking about him. So that's really good. I think he had a very good game, passing, physically. என்னோட key highlight moment வந்து அந்த ஃபோஃபானா பண்ணது தான். ஸோ அதுக்காகவே அவங்க ஒரு 9 கொடுப்பான்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் he had a really good game. கோல் இன்வால்வ்மெண்ட்ஸ் வேற இருந்ததுல. Yeah, he had goal. Yeah.
ஸோ நான் வந்து இது சொல்லுவேன், கேப்ரியல் எடுத்துக்கிறேன். கேப்ரியல் அகைன் ஐ கிவ் ஹிம் a 9 or 9.5. பயங்கர கேம். நம்ம வந்து அகைன் நான் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் வந்து சலீபா கொஞ்சம் வந்து லெவல் அவன் செட் பண்ண லெவல்ஸ்க்கு கொஞ்சம் ட்ராப் ஆயிருக்கு. பட் கேப்ரியல் வந்து அதுக்கு மோர் தென் காம்பன்சேட் பண்றான். இம்பீரியஸ் ஆக்சுவலி. ஃபஃபானா தான் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க டீம்ல இருந்து பெரிய த்ரெட்டா இருந்தாலும் அந்த ஃபஃபானா வந்துட்டு சரி நீ என்ன வேணா செய்ய, உன்னால எதுவுமே செய்ய முடியாதுங்கிற மாதிரி தான். அந்த ஃபர்ஸ்ட் டேக்கிள் தள்ளிட்டு வெளியே எடுத்துட்டு போயிட்டு அவன் வந்து பால் வெளியே போனதுக்கு அப்புறம் கத்தினதுல ஆரம்பிச்சதுல இருந்து எல்லாமே பக்காவா நீட்டா செஞ்சான். அவனோட பாசிங்கும் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு, பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பில்டப்ல ஹெல்ப் பண்றான். 9 or 9.5 ஃபார் கேப்ரியல். ஹி வாஸ் இம்பீரியஸ் தான். ஸோ இப்போதைக்கு என்கிட்ட வந்து டீம் ஆஃப் த சீசன்ல யார் சென்டர் பேக் போடுவீங்க கிட்ட நான் சலீபாக்கு முன்னாடி கேப்ரியல் தான் போடுவேன். வந்து ஓவரால் லீக்ல 11 பார்த்தோம்னா. ஏன்னா வந்து லைக் ஐ திங்க் இந்த சீசன் டெஃபினெட்லி ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் அபவ் தி ரெஸ்ட். இந்த வாட்டி கரெக்டா யூஸ் பண்ணிட்டேன் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ்ங்கிற ஒரு வார்த்தையை. மிக்கி ஸோ வேண்டவன் வரப்படப்பட்டீங்களா? மிக்கி வேண்டவன் வரப்படப்பட்டீங்களா? தேவையில்லை. இல்ல பரவாயில்ல. கேப்ரியல் லெவல்ஸ்ல இருக்கிறது ரொம்பவே மட்டும் சப்ஸ்டியூட்டா இருக்கட்டும், பேக்கப்பா இருந்துக்கிட்டோம். அவன் கேப்ரியலுக்கு பேக்கப்பா இருந்துக்கிட்டும், பரவாயில்ல. அந்த பெருமையை அவனுக்கு கொடுப்போம் போறோம். அவனை ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ண தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு சின்ன பெருமையை கொடுத்து போறதுக்கு போறோம். இல்ல ப்ரோ, அவர் நல்லா லெவல்ஸ்ல தான் இருக்கிறது ரொம்ப வருத்தம் தான். ஆமா. இல்ல இப்போ சும்மா இருக்கிறது கொளுத்தி போட்டு. ஸோ எஸ் ஆயுஷ், நீங்க சொல்லுங்க. அடுத்தது யாரு? சலீபா. சலீபாக்கு ஒரு 8. லைக் செம சாலிட் பெர்ஃபார்மன்ஸ். ஒரே ஒரு மிஸ்டேக் தான் நான் பார்த்தேன். அந்த ஃபஃபானா அந்த லெஃப்ட் விங்ல போகும்போது ஒரு செமையா லைக் ஃபர்ஸ்ட்ல வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருந்தாரு. ஆனா ஃபஃபானா ஒரு டர்ன் பண்ணிட்டு ஹி ரேன் பாஸ் சலீபா. அந்த ஒரே ஒரு மிஸ்டேக் தான் லைக் கிளாக் பண்ணேன். அதான் ஞாபகம் இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லை. ஆனா சாலிட் பெர்ஃபார்மன்ஸ், 0 ஷாட்ஸ் ஆன் டார்கெட். ஸோ டிஃபெண்டர் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. லலித், அடுத்து யாரு? டெக்லன் ரைஸ். ஒயிட். ஓ, பெஞ்சமின் White. ஒயிட். யா சொல்லுங்க. எஸ், ஒயிட். சாரி, அதுக்குள்ள யுனைடெட் இன்னொரு கோல் போட்டாங்க. சோ வாவ். விடுங்க மறந்துருங்க. ஆஃப் பண்ணுங்க அதெல்லாம். அதே அப்படியே ஆயிலண்ட் அகைன். ஆயிலண்ட் ரெண்டாவது கோல் யாரெல்லாம் FPL ஆயிலண்ட் இதை அடுத்த மாத்தியே அவனை போட்டிருக்கு. ஹாலண்ட தூக்கிட்டு ஹாலண்ட கூட்டு வரணும்னு நினைக்கிறேன் அடுத்த மேட்சுக்கு. எஸ் அப்போம். எஸ் நீங்க சொல்லுங்க. ஒயிட் வந்து ஒரு 8 கொடுக்கலாம். யூசுவல் தான் ப்ரோ. He had a good game. இன்வெர்ட் பண்ணிட்டு இருந்தான். ஸோ இட்ஸ் குட் லைக் we are using him in this way. அவனோட ஸ்கில் செட் ஃபுல்லா யூஸ் பண்றோம். ஸோ இட்ஸ் குட். ஸோ I'll give him an 8. Right. Yeah, that's good. Yeah. அடுத்தது ஸ்ரவன், நீங்க சொல்லுங்க. டெக்லன் ரைஸ். டெக்லன் ரைஸ் அகைன் I'll give 8.5. I mean, I think இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்கோர் நினைக்கிறேன் டெக்லன் ரைஸ்க்கு. இது தவிர வேற என்ன ஸ்கோர் கொடுக்குறது? எனக்கு தெரிஞ்சு உங்க எக்ஸல் ஷீட்ல 8.5 கீழே இருக்காதுல்ல, 8 கீழே அவனோட என்ட்ரி இல்லவே இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஐ டோன்ட் திங்க் ஹி ஹஸ். ஐ திங்க் அதான் அகைன் அண்ட் அகைன் அந்த டிரான்ஸ்ஃபர் ஃபீ வந்து யாரும் எக்ஸ்பிளிசிட்டா வெளில சொல்றது இல்லை அப்படின்றது தான் ஒரு அதோட பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட் ஆக்கிடாதீங்க. I'm just saying. இல்ல இது ஆக்சுவலி வெரி குட் பாயிண்ட். ஏன்னா வந்து இப்ப நம்ம ஃபேன்ஸா சொல்றது வந்து நம்ம அது நார்மல். ஏன்னா அவன் நம்ம டீமோட பிளேயர். அது வந்து நம்ம வந்து ஏத்தியோட தான் செய்வோம். பட் ஆனா எல்லாருமே வந்து அவனை வந்து ஓகே இவன் 105 இவன் ஒரு பார்கெயின்டா, இவன் எப்படி 105 கிடைச்சாங்கன்னு சொல்லிட்டு ஸ்பர்ஸ் ஃபேன்ல ஆரம்பிச்சு யுனைடெட் ஃபேன், செல்சி ஃபேன், சிட்டி ஃபேன், லிவர்பூல் எல்லாரும் சொல்றதுதான் வந்து அந்த டெஸ்டமெண்ட். அது ஆக்சுவலா அவனுடைய குவாலிட்டிக்கு ஒரு டெஸ்டமெண்ட் அது. ஸோ அது டெஃபினெட்லி ஐ வுட் அக்ரி வித் தட். யா. இப்போ ஜூட் பெல்லிங்கம் பார்த்தா கூட அவரோட கோல் கான்ட்ரிபியூஷன்ஸ்னால யாருமே பேசுறது இல்லை. அண்ட் எல்லாருக்கும் தெரியும் அவர் வேர்ல்ட் கிளாஸ், ப்ராபப்லி பெஸ்ட் பிளேயர் இந்த வேர்ல்ட் இந்த சீசன் அவர். டெக்லன் ரைஸ் வந்து கோல் கான்ட்ரிபியூஷன் கூட அவ்வளவு பண்ணல, ஆனாலும் யாரும் அந்த பிரைஸ் பத்தி சொல்றது இல்லை. ஸோ ஒரு குவான்டிஃபைபிள் மெஷர் கூட இல்லைன்னா கூட யாரும் அந்த சொல்றது இல்லை. ஷோஸ் ஹவ் குட். இன்னொன்னு ப்ரோ, பென் ஒயிட்டுக்குமே பிரைஸ் டாக் பத்தி யாரும் பேசுறது இல்ல பாருங்களேன். இல்ல நான் தான் முதல்ல நான் வந்து எனக்கு பென் ஒயிட் ஏன்டா எனக்கு அதான் தோணும், என்னடா இவ்வளவு அண்டர் ரேட் பண்றீங்க பென் ஒயிட். அவன் வந்து என்னடா என்ன தப்பு பண்றான் அவன்? என்ன ஒரு மேட்ச் ராஷ்போர்டோட கோல் விடுறானா? அந்த ராஷ்போர்டோட கோல் விடுறாங்கிறதுனால நீங்க வந்து அவனை மொத்தமா அண்டர் ரேட் பண்றீங்களா? எப்படின்னு எனக்கு புரியல. தான் நீங்க ஷவன் சொன்ன மாதிரி டெக்லன் ரைஸ்க்கு எப்படி 8.5 கீழ கொடுத்துக்க மாட்டீங்க, பென் ஒயிட்க்கும் அதேதான். எல்லா மேட்சும் கன்சிஸ்டன்ட்டா ஒரே பெர்ஃபார்மன்ஸ் தான் போட்டுட்டு. Yeah, I will give him 8.5 to Ben White too. Yes, இப்ப யார பத்தி பேசிட்டு இருந்தோம்? ரைஸ் ரைஸ். அதே மறந்து போச்சு. So yeah, Declan Rice நீங்க சொல்லுங்க. என்னன்னா ஏன் I think it stands out அப்படின்னா லைக் ஒரு டீமுக்கு ஏத்த மாதிரி தான் கேம் அந்த மாதிரி அந்த மாதிரி மாத்தல மாட்டேங்கிறான். ஐ திங்க் நம்ம சொல்றோம்ல டு ரெஸ்பெக்ட் எவ்ரி ஆப்போனன்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி
I think as someone on the pitch, maybe அவனோட பொசிஷன்ல இருக்கலாம், because he's a 6. He kind of அவன் முன்னாடி இருக்கிறது எல்லாருமே he sees. ஸோ அதனால வந்து அதாவது இந்த இதுல நான் வந்து இப்படி விளையாடுவேன், இந்த இதுக்கு நான் இப்படி விளையாடுவேன் அப்படிலாம் கிடையாது. he just goes about his business, and when we play the big games, he raises his level. I mean, நம்ம லிவர்பூல்ல against Liverpool நம்ம we saw the way he played. அது இல்லாம it doesn't mean that he becomes complacent அப்படிலாம் கிடையாது. He just keeps playing his A game throughout. So I would definitely give an 8.5. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து ஆர்டெட்டா வந்து இஸ் ஸ்டார்டிங் டு சப் அவுட் டெக்லன் ரைஸ் ஓவர் மார்டினெல்லிலாம். ஏன்னா எல்லாரும் யோசிப்பாங்க மார்டினெல்லி வந்து விங்கரு நிறைய ஓடுவாரு, ஸோ இன்னும் டயர்ட் அவுட் ஆவாரு. ஆனால் டெக்லன் ரைஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட், அவருக்கு இன்ஜுரி ஆகக்கூடாதுன்னு அவரே சப்ஸ்டியூட் பண்ண ஆரம்பிச்சாரு. பொத்தி பாத்துக்கிறது கரெக்ட். எதாவது நம்ம சாக்கா பத்தி பேசணும், அந்த மாதிரி தான் 8.5 இயர்ஸ். ஸோ நான் ஓடகார்ட் நேரத்துக்கிறேன். பிரில்லியன்ட் கேம். அவன் வந்து நம்ம எதுக்கு அவன் எவ்வளவு 16 வயசுல அவனை வந்து எவ்வளவு இப்படி ரேட் பண்ணாங்கிறது வந்து நம்மளே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன்ல, என்ன அவங்க கிட்ட இருந்து எதுவுமே ஒழுங்கா வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுனா நம்மளுடைய ஒரு உட்காந்து டிவில மேட்ச் பாக்குற என்னெல்லாம் அனலைஸ் பண்ணாலுமே அவங்க உள்ளுக்குள்ள ஒரு மேனேஜர் உட்காந்து டாக்டிக்கல் போர்ட் போட்டுட்டு எவ்வளவு நம்மளையெல்லாம் தாண்டி அப்படியே வந்து எக்ஸ்போனென்ஷியலா அவங்க யோசிப்பாங்க. நம்ம இத்திரூண்டு மூளைக்கு நம்ம இவ்வளவு யோசிக்கிறோம்னா அவங்க அவ்வளவு ஃபெசிலிட்டிஸ்க்கு அவ்வளவு யோசிப்பாங்க. அங்க தாண்டா வித்தியாசம், ஓ மூளைக்கு அவன் மூளைக்கும் காட்டுற மாதிரியான ஒரு எவல்யூஷன் வந்துட்டு ஓடகார்ட். ரியலி வெரி ஹாப்பி வித் திஸ் பெர்ஃபார்மன்சஸ். லாங் மே இட் கண்டினியூ. எல்லா ஃபேஸ்லயும் இன்வால்வ் ஆகிறான், எல்லா ஃபேஸ்லயும் கேமை கண்ட்ரோல் பண்ணா கண்ட்ரோல் பண்றான். கேம்ல வந்து அசிஸ்ட் கொடுக்குறோம்னா அசிஸ்ட் கொடுக்குறான், இல்லாட்டி அந்த மூவ்மெண்ட் அவனோட மூவ்மெண்டா இருக்கட்டும், அந்த ஓசோனுக்குள்ள போயிட்டு நேற்று கரெக்டா அந்த ஒரு ஷாட் எடுத்தான். அது ஜோனே, அது ஓசோன் தான். அது அங்க வந்தா 9 out of 10 times அவன் கோல் போட தான் போறான். அது வந்து தெரிஞ்ச விஷயம். என்ன ஒரே விஷயம், பயலுக்கு ரைட் ஃபுட்டுங்கிறது இல்லவே இல்லை. அவனுடைய ஒத்த கால நொண்டி அடிச்சுக்கிட்டே போற மாதிரி தான் இருக்கு லைட்டா அவன் போறப்போ. ஆனா அதை கரெக்டா காம்பன்சேட் பண்றான். அதை நான் எப்பயுமே சொல்லுவேன், உனக்கு ஒரு டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா நீ அதை வந்து நீ வந்து மத்தவனுடைய குவாலிட்டிஸ்னால எப்படி ஓவர் கம் பண்றங்கிறது தான், நீ எவ்வளவு நல்ல பிளேயரா இருக்குங்கிறது தெரியும். இதர் த்ரூ பை யோர் செல்ஃப் ஆர் ஒரு மேனேஜர் வந்துட்டு உனக்கு அந்த ஒரு இன்னொரு பொசிஷனிங்கோ இல்லாட்டி கூட ஒரு பிளேயர் போட்டு ஆட வைக்கிறதோ அதுதான் இருக்கு. இவன் அந்த ரைட் ஃபுட் ஒர்க் ஆகாததை அவனால எவ்வளவு முடியுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவன் மூவ்மெண்ட்ல இருக்கட்டும், அவனுடைய அந்த ஃபெயிண்டா இருக்கட்டும், பாடி இது பண்றதா இருக்கட்டும், பாடியை சூப்பரா யூஸ் பண்றான். ஸோ அதுல எல்லாம் அந்த இதை ஓவர் கம் பண்றான். ஸோ டெஃபினெட்லி 9.5 பெர்ஃபார்மன்ஸ் ஃபார் ஓடகார்ட். டெஃபினெட்லி ஓடகார்ட் பத்தி இன்னொன்னு ப்ரோ, நிறைய பேர் தான் ரைஸ் கேப்டனா இருக்குன்னு சில பேர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஓடகார்டோட மென்டல் ஸ்ட்ரென்த் வந்து நிறைய பேர் யாரும் கவனிக்கிறதுன்னு நினைக்கிறேன். அது 16-year-old பாய் ரியல் மேட்ரிடுக்கு போனா, அதுக்கப்புறம் அங்கிருந்து ரிஜெக்ட் ஆகி 2-3 லோன்ஸ் ஆகி இப்போ ஒரு கிளப்புக்கு கேப்டன் ஆயிருக்கான். ஸோ மென்டல் ஸ்ட்ரென்த் வந்து யாரும் கவனிக்கிறது இல்லை ஓடகார்டோடது. ட்ரூ, வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. ஸோ ஓடகார்ட் அடுத்து யாரு? ஆயுஷ் நீங்க சொல்லுங்க, அடுத்து யாரா விளையாடுனா? கை ஹாவர்ட்ஸ். Kai Havertz solid 9. நீங்க சொன்னீங்களா ஃபர்ஸ்ட் இன்டான்ஜிபிள்ஸ், நேத்துக்கு டான்ஜிபிளா கோல் வர போட்டாரு. அண்ட் லைக் ஃபுல் கேம் ஓடினாரு, சம கான்ட்ரிபியூஷன். அந்த கோல் தான் எனக்கு லைட்டா சரி பண்ணுச்சு. ஏன்னா வந்து அவன் நட்மேக், நீ நிஜமாவே நட்மேக் பண்ணணும்னு தான் நினைச்சியா? இல்ல பால ஸ்கொயர் பண்ண நினைச்சியா? அது நட்மேக்கா அவன் கால்ல பட்டதுனால ஒரு ஹாஃப் நெக்கா மாறிடுச்சா? அந்த நேரத்துல ஒரு மாதிரி சிரிப்பு தான் வந்துச்சு. பட் யா, நீங்க சொன்ன மாதிரி அவர் கிளியர் த்ரூ போன அப்புறம் கூட நான் வந்து அவ்வளவு கான்ஃபிடென்டா இல்ல அவர் பினிஷ் பண்ணுவாருன்னு. ஏன்னா யூஸ்வலா வந்து 1v1ல கொஞ்சம் படுத்துவாரு, கரெக்டா கோல் கீப்பர் மேலே அடிப்பாரு, கொஞ்சம் சைட்ல வச்சாரு நீ. ஸோ கொஞ்சம் லைக் கோல் போட்டாரு. ஆனா லைக் நீங்க சொன்ன மாதிரி ஆல் கோல்ஸ்ல அவர் ஒரு பார்ட் பிளே பண்ணாரு. ஃபர்ஸ்ட் கோல்ல ஹி டிராக் தி டிஃபெண்டர்ஸ் ஆஃப், ஓடகார்ட ஃப்ரீயா விட்டது, அந்த பெனல்டிக்கு பாஸ், அப்புறம் லைக் ஆமா எல்லா கோலையும் கான்ட்ரிபியூட். சாலிட் 9. பட் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டச் இம்ப்ரூவ் பண்ணும் ப்ரோ ஹாவர்ட்ஸ். டெஃபினெட்லி அவனோட ஃபர்ஸ்ட் டச் தான் அசிஸ்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் அவனோட ஃபர்ஸ்ட் டச் தான் ரீபவுண்ட் ஆச்சுல. So yeah, very well deserved. நீங்க எவ்வளவு கொடுத்தீங்க? ஓடகார்ட் 8.5. சாரி, ஹாவர்ட்ஸ் 8.5 இல்ல 9. I agree. இந்த கேம் சூப்பரா ஆடினா, எல்லா கோல்லையுமே இன்வால்வ்மென்ட் நம்ம சொன்ன மாதிரி. அவனுடைய மூவ்மெண்ட்லாம் வந்து பயங்கரமா இருந்துச்சு ஆக்சுவலி. அதுதான் வந்து எல்லாமே கன்ஃபியூஸ் பண்ண விட்டுச்சு. அவர் கோல்ல வந்து பர்ன்லி பிளேயர்ஸ் வந்து த்ரோ அண்ட் ஆஃப் சைட் ட்ராப் போட பார்த்தாங்க. அதான் கொஞ்சம் காமெடியா இருக்கும். அவங்களுக்கே லைக் ரூல்ஸ் வந்து தெரியாம. இது ரெண்டாவது தடவை செய்யறோம்ல நம்ம. ஹெசூஸ் கோல் அந்த மேட்ச்ல அப்படிதான் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் நிறைய த்ரோயின்ஸ். ஆக்சுவலா த்ரோயின்ஸ் பத்தி சின்னது ஒரு இது எந்த கேம் ஞாபகம் இல்ல, ஓடகார்டும் வந்து he received a throw in one of the games where he went like really deep into the opponent's box. Oh yeah. So throw-ins வந்து I think
along with set pieces, it's something that I think we are exploiting. அதனால தான் ரொம்ப டைம் எடுத்துக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா த்ரோயின்ஸ் எல்லாம் வந்து இவ்வளவு எல்லோ கார்ட்லாம் எந்த டீமும் வாங்குதே இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம தான் ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன். ஸோ பட் ஒரு கோல் ஸ்கோர் போட்டாங்க. ஏவா லூட்டன் ஒரு கோல் 1-2 இல்ல எனக்கு யுனைடெட் இன்னொரு கோல் டெஃபினட்டா போடுவாங்க. ஒன்னும் அவங்க அந்த இதுலயே இருக்காங்க, மொமெண்டம்ல இருக்காங்க. இந்த மாதிரியான நேரத்துல தான் யுனைடெட் டேஞ்சரஸ். அவங்க வந்து டாக்டிக்ஸ்லாம் வந்து அவங்கள பத்தி பார்க்க தேவை. அவங்க மொமெண்டம் வந்துருச்சுன்னா அவங்க கொஞ்சம் டேஞ்சரஸ் ஆயிடுவாங்க. அதுதான் அவங்களுடைய இது. பட் யா அஃப்கோர்ஸ் வி ப்ளே தம் லைக் இன்னும் நிறைய நாள் இருக்கு நம்ம அவங்க விளையாடுறதுக்கு. இட்ஸ் கோயிங் டு பி a tough game definitely. ஊட்டில எனக்கு அதுதான் கொஞ்சம் இன்னும் டஃபா இருக்கும் நினைக்கிறேன். 3 டஃப் கேம் இருக்கு நம்மளுக்கு மிச்சம். ஓட்டில 1, எத்திஹாத்ல 1, இதுல 1 இருக்கு, அந்த கக்கூஸ்ல 1 இருக்கு, டாட்னம் ஸ்டேடியம்ல. ஸோ 3 டஃப் கேம் இருக்கு. யா ஸோ ஹாவர்ட்ஸ் பார்த்துட்டோம். லலித் நீங்க சொல்லுங்க. மார்டினெல்லி 11 கோல்ல மார்டினெல்லி வந்து கோலே போடாததுங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. சூப்பரா ஆடின மார்டினெல்லி. எனக்கு என்னன்னா அந்த வந்து அவனை அதையும் குவான்டிஃபை பண்ண முடிய மாட்டேங்குது. இந்த சீசன் அவனுக்கு கொஞ்சம் கோல்ஸ் கம்மியா இருக்குது. அதுக்கப்புறம் அப்புறம் இந்த படுத்துக்கிட்டே ஒரு மாதிரி அத பால் கொடுப்பான்ல, ஒரு பால் கொடுப்பான்ல. நேத்து திருப்பி ஹைலைட்ஸ் திருப்பி பார்த்து சிரிச்சுட்டே இருந்தாங்க. ஒரு பாயிண்ட் ரிவைண்ட் பண்ணி பார்த்து சிரிச்சுட்டு அது மட்டும் கோல் ஆயிடுச்சுன்னா செமையா இருந்திருக்கும். அது அந்த இதுதான் லைக் யூசுவலா இது செய்ய மாட்டாங்க நம்ம பிளேயர்ஸ். படுத்தோன்னா படுத்துக்கிட்டே இருப்பாங்க. இவன் வந்து நின்று அந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்தா எனக்கு அதான் வந்து பரவாயில்லடா ஸ்கூப் பண்ணி அதுக்கப்புறம் தட்டுறான். இப்போ பீச் ஃபுட்பால் வேர்ல்ட் கப் வேற போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது பார்த்து கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ட்ரூ நீங்க எவ்வளவு கொடுப்பீங்களா? நல்ல கேம். அவனுக்கு வந்து ரொம்ப இந்த சோஃபா ஸ்கோர்ல எல்லாம் ஹூ ஸ்கோர்ல ரொம்ப கம்மி ரேட்டை கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு எல்லாம் எனக்கு வந்து ஆடுற மாதிரி தெரியல. எல்லாருமே நல்லா ஆடினாங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு இவனோட ரொம்ப கேவலமா ஆடினாங்கிற மாதிரி எல்லாம் எனக்கு வந்து தோணவே இல்லை. அசிஸ்ட் கொடுத்தான்ல ஃபர்ஸ்ட் இதுக்கு, அது கவுண்ட் ஆகல. ஓடிகார்ட் கோல் கவுண்ட் ஆகல. அவனுக்கு கொடுக்கல. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஏன் டிஃப்ளெக்ஷன் ஆகி போச்சா ஓடகார்டுக்கு பால்? இல்ல ஏன்னா ஓடகார்டு ஒரு டச் எடுத்து கோல் போடுவான். So but yeah, I'll give him an 8.5. I think Martinelli, so quick statement, Martinelli வந்து I think Martinelli is also going through the same நம்ம ஓடகார்டுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் சீசன் சொன்ன மாதிரி ஒரு டாக்டிக்கல் எவல்யூஷன் போயிட்டு இருக்கு. நம்ம வந்து கிறிஸ்டல் பேலஸ் அந்த கடைசி இன்ஜுரி டைம்ல பார்த்தோம். போய் சொல்லு நான் திரும்பி வந்துட்டேன்னு சொல்ற மாதிரி அவனோட குவாலிட்டிஸ் எல்லாம், அவனோட ஆக்சுவல் குவாலிட்டிஸ் எல்லாம் விளையாட ஆரம்பிச்சான் அப்படின்னா ஐ திங்க் மேபி யூரோப்ல பார்ப்போம்னு நினைக்கிறேன். யூரோப்ல வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு டீம்ஸ் அகைன்ஸ்ட் ஒரு காட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன் செகண்ட் ஹாஃப்ல. ஐ திங்க் we have to be patient. மார்டினெல்லியோட அட்டாக்கிங் சீலிங் இருக்குல்ல சாக்காவோட ஜாஸ்தி. நாட் ஓவரால் அட்டாக்கிங் சீலிங் வந்து மார்டினெல்லி சாக்காவோட ஜாஸ்தி. ஒரு கிளிம்ஸ் ஆஃப் குவாலிட்டி எபிலிட்டிஸ் அந்த கிளிம்ஸ் ஆஃப் குவாலிட்டி அந்த ஓடகார்ட் கோலுக்கு அப்புறம் அந்த பலூன் அவர் செமையா ஸ்ட்ரைக் அடிச்சாரு. நான் ஒரு விஷயம் பலூன் கோல் போயிடுன்னு நினைச்சாரு. பரவாயில்ல நல்லா அடிக்கிறாயா இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு 8.5 இஸ் வேலிட் ஐ வுட் சே. Shravan, Leandro Trossard again I'll give 9 in this game. இன்னும் ஒரு 2-3 கோல் போட்டுருக்கலாம்ல. ஆமா இன்ஃபேக்ட் போட்டுக்கலாம். இந்த இப்ப சொன்னார்ல அந்த மார்டினெல்லி அந்த படுத்துக்கிட்டே அந்த கொடுத்த அந்த பைசைக்கிள் இருக்கு, அதுவே கூட வந்து he could have squared for Saka. I mean decisive I don't know, he didn't respond very well. I think first halfly he could have had he could have had a hat trick yesterday. Trossard actually he could have easily scored a hat trick, but I mean on the flip side false line he's playing and we are complaining that we are he didn't score a hat trick. So அப்படி பார்த்தா he should be முட்டு கொடுக்கறதுல எங்களை மிஞ்ச முடியாது நோய். அதனால வந்து அந்த இதுல பார்த்தா I think he scored a goal. I mean he is playing that role really well. இனிமேல் இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். பிரைட்டன்லயே வந்து in terms of அதாவது when he signed for us அது ரொம்ப ஒரு பெர்ஃபெக்ட் ஒரு ஜெல் மாதிரி இருந்தது. எஸ் ஒரு ஆர்சனல் பிளேயர் அப்படின்றது என்ன ஒரு குவாலிட்டிஸும் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு சில சைனிங்ஸ் எல்லாம் வந்து அவங்க எப்போ சைன் பண்ணாங்க, எப்படி ஒரு ஸ்குவாடுக்குள்ள ஆனாங்க அப்படின்றது நம்ம நேச்சுரலா அப்படியே மறந்து போயிடும். ஏதோ ரொம்ப நாளா நம்மளுக்கு விளையாண்ட மாதிரியே அவனோட பிரைட்டன் டைமே நான் மறந்துட்டேன் ஆக்சுவலா டு பி வெரி ஃபிராங்க்.
எனக்கு So, அந்த அந்த லிவர்பூலோட அளவுக்கு அடிச்ச ஹேட்ரிக் நல்லா ஞாபகம் இருக்கு. அதனால வந்து yeah, அதுதான் ஓகே நம்ம வாங்குறோமா இவனை வாங்குறோமா ஓகேடா எனக்கு நம்பிக்கை இருக்குடா அப்படின்னு okay. வந்து விஷயமே எனக்கு அந்த இதுதான். So, அந்த இதுல பார்க்கலாம். இசூஸ் வர வரைக்கும் he's going to be the first choice number 9 and yeah, I was வந்தாலுமே very அவன் தான் happy. இருக்கணும்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு இருக்கிற ஃபார்ம்ல. Yeah, டெஃபினெட்லி யா. maybe ஸோ 9 is too much. 8.5 கொடுக்கலாம். I think. ஏன்னா எல்லாருக்கும் நிறைய பேருக்கு 9 கொடுத்து டெம்போலாம் கடத்திருக்கோம் வச்சு கடத்திருக்கோம் பஸ், அந்த மாதிரி கோல் எல்லாம் போட்டிருக்கோம் பஸ் சரி கொஞ்சமாச்சும். சரி ஓகே, நான் ஒரிஜினலா சொன்ன 9 வச்சுக்கலாம். ஓகே ஆயுஷ் புக்காயோ சக்கா சாலிட் 9.5 கூட கொடுக்கலாம். அவர் 10 பெஸ்ட் கொடுக்கலாம். பண்ணா அவர் ரொம்ப 10 கேஷுவலா 10 ஆடுறாரு. கொடுத்துருங்க. 9.5 என்ன கண்டிப்பா இது சம யார் மேன் ஆஃப் தி ஃபினிஷர்ஸ். மேட்ச்? அபிஷியல் மேன் ஆஃப் தி மேட்ச் யார்? ஓடகார்டா சாக்காவா? சாக்கா. ஓடகார்டு. சாக்கா. ஓடகார்டு. ஓ சாக்கா. ஓடகார்டு. எனக்கு தெரியல, சாக்கான்னு தான் நான் நினைச்சேன். ரெண்டு பேருக்கும் ஓகே கொடுக்கலாம், ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கலாம் அவங்க. யா டெஃபினெட்லி. ஆனா கொஞ்சம் லைக் அவர் வந்து அவ்வளவு ஸ்வெட் கூட பண்ணல இந்த கேம்ல, கொஞ்சம் கேஷுவலா ஆடின மாதிரி தோணுச்சு. அப்புறம் அந்த செகண்ட் கோல் வந்து செம ஃபினிஷ் அந்த நியர் போஸ்ட். எனக்கு அந்த பெனல்ட்டியே லைட்டா பயமா தான் இருந்துச்சு. டேய் இதெல்லாம் சேவ் பண்ணிருக்க வேண்டிய பெனல்ட்டிடா லைட்டா. எனக்கு ஏன் நீ இவ்வளவு ஆம வேகத்துல அடிக்கிற? அவன் இவனும் ஸ்லோவா அடிக்கிறான், கோல் கீப்பரும் ஸ்லோவா விழுறான். எனக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல. நீ ஏன் ஸ்லோ மோஷன்ல விழுற மாதிரி தான் இருந்துச்சு இல்ல எனக்கு. டிராஃபர்ட் வந்து நீங்க இந்த சம்மர் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இங்கிலாந்து வின் பண்ணாங்கல்ல இது யூரோ அண்டர் 21. யா அப்போ அங்க வந்து ஐ திங்க் he saved if I'm not wrong, I think he saved a lot of penalties in a game, or I think penalties is his thing அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ he kind of இப்போ மத்த என்னது மத்த பிளேயர் எல்லாம் பெனல்டி எடுக்கும்போது when they give you the eye and all that அவங்க கொஞ்சம் இதாவாங்க. பட் டிராஃபர்ட் நீங்க பாத்தீங்கன்னா அசரவே இல்லை. அப்படியே சாக்கோடைய இந்த ஃபுல் இது வரைக்கும் ரன் அப் பண்ண வரைக்கும் he was just like stood his ground. So it was more like a mind game thing between the two rather than சாக்கா பத்தி இன்னொன்னு ப்ரோ, லைக் சென்சிபிள் பண்டிட்ஸ்லாம் வந்து ஏன் வந்து லிவர்பூலுக்கும் சிட்டிக்கும் they feel they have a better chanceனா, நீங்க முன்னாடி சொல்லிட்டு இருந்த மாதிரி அவங்களுக்கு அந்த ஸ்டார் பிளேயர்னு ஒருத்தர் இருக்கான். சாலா அந்த மாதிரி, ஹாலண்ட் அந்த மாதிரி. நம்ம சாக்கா வந்து ஐ திங்க் he starting to get there. முன்னாடி அங்க அந்த மாதிரி ஆவணும்னு சொல்லிருந்தோம். அந்த ஃபேஸ்ல கரெக்ட். அந்த சாக்காவோட கடை அந்த ஃபேஸோட பிகினிங்ல இருக்காங்க. நான் தான் முதல்ல ஆக்சுவலா சொல்லியிருக்கேன், நம்ம கிட்ட வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர்ஸ் ஐ எம் ஹிம் பிளேயர்ஸ் இல்ல இன்னும். அதுதான் அடுத்த ஃபேஸ். அந்த இதர் கொண்டு வரணும், இல்லாட்டி அவங்களை டெவலப் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு பிளேயர் பார்ட்டி தான். பட் நம்மளால இன்ஜுரி இல்லாம இருக்கிறதே கிடையாது. அதுதான் ஒரு பிரச்சனை. பட் அதான் இப்போ அந்த ஓடகார்ட் அண்ட் சாக்கா லைக் அந்த பிகினிங், அந்த எந்த நம்ம வேர்ல்ட் கிளாஸ்ல சொல்லுவோமோ அந்த ஸ்டார்டிங் ஜோன்ல போயிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்து அவங்க இதுக்கு மேல எல்லாமே அவங்களுடைய அபிலிட்டியை தாண்டி அவங்களோட மென்டல் அபிலிட்டி தான் மெயின். அவங்களோட டெக்னிக்கல் இதெல்லாம் தாண்டி மென்டலி அவங்க எப்படி அவங்களை புஷ் பண்ணி அடுத்த லெவலுக்கு போறாங்கிறதா தான் இருக்கு இதுக்கு மேல எல்லாமே. ஸோ ஐ திங்க் சாக்கா 10 நம்ம ஸ்டார் பாய் ஸ்டார் மேன் ஆகணும். அதுதான் எக்ஸாக்ட்லி அதுதான். சோ அது இப்ப நம்ம வந்து ராஷ்ஃபோர்ட் யுனைடெட் ஃபேன்ஸ் ஏத்தி விடுற மாதிரி அவன் மேன் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டார் பாய்னு சொல்ற சிச்சுவேஷன் இல்லாம இருந்தா போறோம் எனக்கு. சோ யா ஐ திங்க் சொல்லுங்க. லாஸ்ட் 2 கேம்ஸ்ல அந்த இதெல்லாம் சொல்லுவாங்கல, அந்த பேபி ஃபேஸ்ட் அசாசின் சிரிச்சிட்டே இது பண்ற மாதிரி வெஸ்ட் ஹாம் பர்ன்லி வந்து அப்படியே பாக்குறதுக்கு குழந்தை மாதிரி அப்படியே சிரிச்சிட்டு இது பண்ணிட்டு ஆனா என்ன காட்டுறாங்க ரெண்டு டீமும் பாவம். ஏதோ ஒண்ணு பண்ணி அவன் மண்டை கலரை வண்டி மாத்த விடாம அவனை சீசன் வச்சுக்கிட்டான். இந்த கரெக்டா கின்னஸ் மேல இருக்கிற ஃப்ராத் மாதிரி இருக்கும் அவன் மண்டை. அந்த ஒரு பீரியட்ல அப்படி இருந்தான்னா வந்து அவ்வளவுதான், கண்டிப்பா எதுவுமே விளங்காதுன்னு தெரிஞ்சு போயிடும். அந்த பீரியட்ல எதுவுமே விளங்காதுன்னு தெரிஞ்சு போயிடும். அதை ஒண்டி செய்யாம தடுத்துட்டோம்னா சாக்கா வந்து வேற லெவலுக்கு போயிடும். அது ஆப்வியஸா தெரியுது நம்மளுக்கு. He doesn't have to make you அந்த எட்ஜ் ஆஃப் த சீட்ல it doesn't move me அப்படிம்பாங்க. முன்னெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டி மூவ் பண்ண தேவையில்லை, நீ அந்த மாதிரி மூவ் ஆகிற மாதிரியே தேவையில்லை. இப்படி ஆடினாலே போறோம் வந்து இதுவே நல்லா அடுத்த லெவலுக்கு ஒவ்வொரு லெவலுக்கா போயிட்டு இருக்காங்க. இட்ஸ் மோர் தென் இனஃப். யா ஸோ இதுதான் வந்து பிளேயர் ரேட்டிங். அடுத்த லாஸ்ட் யாரு நம்ம மேனேஜர், ஐடெக் மேனேஜர் 10/10. இன்ஃபேக்ட் லைக் அவனுக்கு வந்து நிறைய செய்யறதுக்குள்ள, ஏன்னா வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுல போடுற மாதிரி வந்து கம்பெனி ஒரு வீட்டுக்குள்ள போட்டு உட்காந்து வச்சுட்டாங்க. நீ வந்து எல்லோ கார்டு சஸ்பெண்டட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அவன் தனியா உட்காந்து புலம்பிட்டு இருந்தான். இதுல கிரேக் பெலமி எல்லாம் வந்து ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜரா பார்த்து அவன் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறதெல்லாம் எனக்கு வந்து குபி சிரிப்பு வந்துகிட்டே இருந்துச்சு. டேய் நீ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன்னு, நீயே சும்மா வந்து பிரச்சனையில மாட்டிக்கிட்டு எவ்வளவு தடவை உன்னை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி நான் நீ என்ன இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன்னு தான் தோணுச்சு எனக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் இவனை பார்த்திருக்கேன், அததான் நான் யோசிச்சேன். இவனை நான் பார்த்திருக்கேனே, யார் இவன் மைண்ட் கேட்ச் வரமாட்டேங்குது, இவன் மைண்ட்ல பேரே வரமாட்டேங்குது. அப்பதான் டேய் பெலமி நீ என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தோணுச்சு எனக்கு ஒரு விஷயம்.
அதுதான் நின்றுருந்தோம். அது நல்லா தான் நின்றுருந்தோம். பட் யா மேனேஜர் 10 on 10 டெஃபினெட்லி அதுல வந்து குறையல எதுவும். லைக் ஐ செட் பண்றதுக்கு ரொம்ப ஜாஸ்தியான விஷயம் கிடையாது. பட் சப்ஸ்டிடியூஷன்ஸ் பர்ஃபெக்டா இருந்துச்சு. நம்ம என்னதான் குவாலிட்டி டிராப் இருந்தாலும் இந்த கேமுக்கு அது வந்து வாஸ் மோர் தென் எனஃப். அண்ட் நம்ம ரைஸுக்கு ஒயிட்டுக்கெல்லாம் வந்து இது கொடுத்ததுமே நல்லா இருந்துச்சு. ரெஸ்ட் கொடுத்ததுமே கீப்பிங் த கேம் மிட் வீக் இன் மைண்ட். ஸோ யா 10 on 10 க்ரௌடுக்கும் 10 on 10 தான். இல்லை எதுவுமே வந்து அவங்க எதுவுமே வந்து பிரச்சனை இதுல மாதிரி இல்லை. ஜாலியா பாடிட்டு இருந்தாங்க. புதுசா ஒரு பாட்டு வேற போட்டாங்க, ஸ்டேடியம் சார் எம்டி வேற வேற வி கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது அதுக்காக வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2.5 கொடுத்து 12.5 கொடுக்கலாம் க்ரௌடுக்கு. கண்டிப்பா அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஒரு அவே கேம். அந்த மாதிரி மற்றபடி சப்ஸ் எல்லாம் வந்து ரேட் பண்ற மாதிரி எதுவும் இல்லை. தி கேம் இன் தி பிளேட் தேர் கேம் நீட்டா இருந்துச்சு. பட் ஸோ என்னன்னா 90th மினிட் வரைக்குமே they were trying to score the next one, so யா that's யா good to யா see. யா அது நல்ல டெஃபினெட்லி அதுதானே நம்மளுக்கு ஒரு கிரிட்டிசிசம் வச்சிருந்தாங்க, நாட் கோயிங் ஃபார் தி கில். அது வந்து நீ செத்தாலும் பரவாயில்ல. அந்த கேங்ஸ் ஆஃப் வசேப்பூர்ல வந்து கிளைமேக்ஸ்ல சுடுவான், அவன் செத்ததுக்கு அப்புறமும் சுட்டுக்கிட்டே இருப்பான் அவனை பிடிச்சி. அந்த மாதிரி தான் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. இட் வில் பி குட் நவ். ஸோ யா ஒரு நிமிஷம் தான் இருக்கு Shravan, டப்புன்னு அதான் எல்லாரும் ஒரு டைரக்ஷன்ல போகும்போது செட்ரிக் சாரஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் இன்ஜுரி டைம்ல பால கொடுத்துட்டு திருப்பி போய் ஓடி போய் ரெக்கவர் பண்ண தெரியுமா? அங்கதான் சூப்பர். எஸ், அதுக்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷனோட இந்த எபிசோட முடிவுக்கு வர மக்களே, தேங்க்ஸ் a lot for listening. சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க, நம்ம டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணதுக்கு காமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. தேங்க்ஸ் a lot for joining me, Lalith, Ayush and Shravan. அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். Thank you very much. Bye guys. Thank you. Thank you.